திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்துக் கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒரு புது முயற்சியாக இன்றைக்கு இரவு 8 மணிக்கு வினா விடையில் சைவ சித்தாந்தத்தின் சுருக்கம் பார்க்க இருக்கின்றோம். அதாவது சித்தாந்த சுருக்கம் அல்லது சித்தாந்த வினா விடை என்ற தலைப்பின் கீழே நாம் இன்றைக்கு கேள்வி பதிலாக சிந்திக்க இருக்கின்றோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி சித்தாந்த சுருக்கம் அல்லது சித்தாந்த வினாவிடை என்கிற தலைப்பின் கீழே ஒவ்வொரு வினாவிடையாக கேள்விக்கும் பதிலுமாக சிந்தித்து செல்லலாம் என்று ஒரு முயற்சி எடுத்துக்கிறோம். அந்த வகையிலே அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம் கூறி நிகழ்ச்சிகள் இனிதே நோடி. சிற்றம்பலம் போழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமொழி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறொன்றில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்மிகு தேவாரமும் திருவாசகம் உய்வைத்தரச் செய்த நால்வர் போற்றால் எம் உயிர் துணையே. பிடியதன் ஊருமை புலமிகு கரியது வடிகொடுதனதடி வழிபடும் அவரிடர் அடிகணபதி வர அருளினன் மிகு கோடை வடிவினர் பயில் வலி வலமுறையிறையே. பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடுதனதடி வழிபடும் அவரிடர் அடிகணபதி வர அருளினன் மிகு கோடை வடிவினர் பயில் வலி வலமுறையிறையே. திருச்சிற்றம்பலம். சித்தாந்த வினாவிடை என்கிற தலைப்பின் கீழே கிட்டத்தட்ட 60-74 கேள்விகள் இருக்கிறது. அத்தனை கேள்விகளுக்கும் சிந்திக்க முடியுமா என்று பார்ப்போம். இன்னைக்கு நம்ம ஒரு மணி நேரம் ஒரு வினாவிடை கேள்வியும் பதிலுமாக இருக்கு. கேள்வி ஒருவர் பதில் ஒருவராக சிந்தித்துக் கொண்டு செல்லலாம் என்று கூறி நிகழ்ச்சிகள் இனிதே நுழையும். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஆமா ஜான்சியம்மா, கேள்விகளை நீங்க கேக்குறீங்களா? ஐயா, முதல் கேள்வி ஐயா, சமயம் என்றால் என்ன? மகிழ்ச்சி. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். கேள்வி கேட்டுட்டீங்களா? கேள்வி நீங்க கேக்குறீங்களா கேட்டா அதுக்குள்ள கேள்வி நீங்களே கேட்டீங்களா? சரி, கேட்க சொன்னீங்கன்னு நினைச்சிட்டீங்க. சரி. வினாவிடையில் சைவ சித்தாந்த சுருக்கம் இந்த PDF இது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. அதுல முதல் கேள்வி சமயம் என்றால் என்ன? அம்மா கேட்டிருக்காங்க. மனிதன் வாழ்வை வழிபடுத்துவது சமயம். பொதுவா சமயம்னா ஒரு வரியில இதுல எல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. சமயம்னா நேரம், காலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த சமயம் அந்த சமயம் சொல்லுவோம். பொழுதை சொல்லுவாங்க, பொழுதை குறிக்கக்கூடியது. அதே சமயம் என்பதற்கு பெயர் சொல்லாக வரும் பொழுது அல்லது வினை சொல்லாக வரும்போது, வினை சொல்லாக வருவதற்கு வாய்ப்பு இல்லை. இது பொருள், அதாவது பெயர் சொல்லாகவும் ஒரு பெயரை சுட்டி காண்பிப்பதால் இது பெயர் சொல் என்று வருகிறது. அப்ப சமயம் என்பது பொழுதை குறிக்கக்கூடியது. ஆனா சைவ சமயம் அப்படின்னு சொல்லிட்டு சமயம் என்றால் என்ன அப்படின்னும் போது மனிதன் வாழ்வை வழிபடுத்துவது, அதாவது நெறிப்படுத்துவது, சமைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப சமயத்துக்கும் சமைத்தலுக்கும் என்ன வித்தியாசம்னா பக்குவப்படுத்துதல். பக்குவப்படுத்துதல்னா இப்போ ஒரு பொருளை நம்ம வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு நம்ம பதமா கட் பண்ணி கொஞ்சம் சரி பண்ணி அப்புறம் அதை அலசி அப்புறம் கொஞ்சம் எண்ணெயெல்லாம் போட்டு கடுகெல்லாம் போட்டு தாளிச்சு அதுக்கப்புறம் அதில் வணக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் சரியா இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணி சமைச்சு கொஞ்சம் கொண்டு வரோம் இல்லையா? அப்போ பக்குவப்படுத்துறதுன்னா இந்த மனிதன் தன் வாழ்வை வழிபடுத்துவது, அதாவது பக்குவப்படுத்துவது, அதுதான் சமயம். அப்ப எந்த சமயம், மொத்தம் எத்தனை சமயம் இருக்கு? அந்த கேள்வியெல்லாம் இன்னும் பார்க்க போறோம் நம்ம. அப்ப முதல் கேள்வி சமயம்னா என்ன அப்படின்னா பக்குவப்படுதல். பக்குவப்படுதல் யார் பக்குவப்படுதல்? மனிதன் தன் வாழ்வை வழிபடுத்துவது, நெறிப்படுத்துவது, சரிப்படுத்துவது. அப்போ நெறி அல்லாத நெறியில இருக்கிற நம்ம ஒரு நெறிக்கு செல்வதற்கு பேர் தான் சமயம்.
அப்போ இதுதான் இப்போ இந்த ஒரு சமயம் என்ற சொல்ல நம்ம எடுத்து நம்ம நிறைய 1 மணி நேரம் இல்ல, நிறைய நேரம் பேசலாம். நிறைய சமயம் குறித்து நிறைய பேசலாம். அப்ப பொழுது அப்படின்னு குறிக்கக்கூடிய இந்த சொல் சமயம் சார்ந்து வரும் பொழுது என்ன வரும்னா, வாழ்க்கையை எப்படி நம்ம உணவு சமைக்கிறோமோ, அதுபோல நம்மை நாமளே அதாவது பக்குவப்படுத்திக் கொள்வது, நெறிப்படுத்திக் கொள்வது, அல்லது வழிபடுத்திக் கொள்வது, நெறிப்படுத்திக் கொள்வது தான் சமயம். அடுத்த கேள்வி வாங்கம்மா. ஐயா நன்றிங்க ஐயா. ஐயா அடுத்தது சைவம் என்றால் என்ன? இந்த இந்த புத்தகத்துல இவங்க தயார் பண்ணி வச்சிருக்கிறது வந்து நம்ம இவரு விஜய் அம்மாவுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த கேள்வி வினாவிடையெல்லாம் வந்து யார் தயார் பண்ணதுன்னா, இந்த அம்மாவுடைய குரூப் தான். அந்த அம்மா பணியாற்றின அந்த ஐயா தான். அவர் பேர் என்ன? நல்ல பேர் துரைசாமி ஐயா. அவங்க குழு தான் இதை தயார் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த குழுல இருந்து தான் வந்திருக்கு இந்த செய்தி. ஏன்னா அவங்க தான் அப்படிங்களாமா? ஆமா, அவங்க தான் தயார் பண்ண. ஆமா, அவர்தான் கையில அவங்க தான் ஏற்பாடு பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அம்மா வந்து தட்டச்சு தனியா செஞ்சாங்க, ஜான்சி ராணி அம்மா. அந்த வகையில் இந்த 2வது கேள்விக்கு நம்ம பார்ப்போம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். சைவ சமயம் என்றால் என்ன? சைவம் என்றால் என்ன? சைவம் என்றால் சிவ சம்பந்தம் உடையது என்பது பொருள். ஒரே வரியில முடிச்சிட்டாங்க. சைவம் என்றால் சிவ சம்பந்தம் உடையது. சிவம்னா உயிர். ஆமா, அப்ப உயிர்களுக்கு எதெல்லாம் உயிர்ப்பாக இருக்கிறதோ, எத்தனை இந்த பூமியில 84 லட்சம் யோனி பேதம் இருக்கு. 84 லட்சம் யோனி பேதத்திலையும் அத்தனை உயிர்களுக்கும் சம்பந்தம் உடையது தான் சிவம். அந்த சிவம் தான் ஜீவன், சிவன், அப்புறம் சிவம். இந்த 3 தான் சிவம். அதாவது சிவ சம்பந்தம் உடையது. அதுதான் பொதுவா சிவ சம்பந்தம் உடையது சொன்னாங்க. உயிர் சம்பந்தம் உடையது. அப்புறம் வந்து அது இறைவன் சம்பந்தப்படியது. அப்ப 3 நிலையை மாறக்கூடியது. உயிர் வந்து ஜீவனாகவும், சிவனாகவும், அப்புறம் சிவமாகவும் இருக்கக்கூடியது. இந்த 3த்து பொதுவாக என்ன பண்ணாங்க? சைவம் என்றால் சிவ சம்பந்தம் உடையது அப்படின்னு சுருக்கமா சொல்லிட்டாங்க. சிவ சம்பந்தம் உடையது, அது ஜீவனால் நடத்தப்படுவது, சிவனால் நடத்தப்படுவது சைவம். அடுத்து வாங்கம்மா. நன்றிங்க ஐயா. சைவ சமயம் எப்போது தோன்றியது? நல்ல கேள்வி சிவபெருமானே. சைவ சமயம் எப்போது தோன்றியது? இப்போ உங்களுக்கு கையில பிடிஎஃப் இருந்தா எடுத்து வச்சுக்கங்க. இது நல்லா தெரிஞ்சுக்கலாம். சமயம்னா என்னன்னு பார்த்துட்டோம், சைவம்னா என்னன்னு பார்த்தோம். சைவ சமயம் எப்போது தோன்றியது? இந்த கேள்வி. எந்த ஒரு பொருள் தோன்றுகிறதோ அந்த பொருள் வந்து நிச்சயம் மறையும். தோற்றம் உண்டிலன் மறைவு உண்டு. ஆனா இதுக்கு இல்லைன்னா சைவ சமயம் அனாதியானது அப்படின்னு சொல்றாங்க. அனாதி என்றால் ஆதியற்றது, தொடக்கம் காலம் தொட்டு, தொடக்கமில் காலம் தொட்டு என்பது பொருள். அதாவது ஒரு சமயம் தோன்றுவது என்று சொன்னால் அது நிச்சயம் மறையும். ஆனா இதுக்கு தோற்றமும் இல்லை, முடிவும் இல்லை. அதனால சைவ சமயத்துக்கு என்ன கிடையாதுன்னா, சைவ சமயம் அனாதியானது. அனாதி என்றால் ஆதியற்றது. ஆதின்னு சொன்னா அந்தம்னு ஒண்ணு இருக்கணும் இல்லையா? அப்ப ஆதியும் அந்தமும் இல்லாததான் சைவ சமயம் தோற்றத்துக்கான கால நேரத்தை வரையறுத்து சொல்ல முடியாத ஒரு சூழல். சைவ சமயம் அனாதியானது. யாருன்னா கேட்டாங்கன்னா சைவ சமயம் எப்ப தோன்றியதுன்னா, மற்ற சமயங்கள்லாம் ஜெயந்தி உண்டு. அந்தந்த சாமி தோன்றியது பிறகு ஜெயந்தி சொல்லுவாங்க. ஆனா சைவ சமயத்துக்கு என்ன கிடையாதுன்னா ஜெயந்தி கிடையாது, சிவ ஜெயந்தி கிடையாது. மற்ற எல்லா சாமிகளுக்கும் ஜெயந்தி உண்டு, சமயத்துக்கெல்லாம் ஜெயந்தி உண்டு. ஆனா இங்க என்ன கிடையாதுன்னா தோற்றமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அதனால ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை என்பதனால சைவ சமயம் அனாதியானது. அனாதி என்றால் ஆதியற்றது. அவ்வளவுதான். வாங்கம்மா, அடுத்து வாங்க. யார் சைவர்? சரியான கேள்வி. யார் சைவர்? சிவபெருமானை முழுமுதற் கடவுள் என உணர்ந்து வழிபடுவரே சைவர். இந்த சிவபெருமானை முழுமுதற் கடவுள் என உணர்ந்து வழிபடுபவரே சைவர். ஆனா இந்த நிலைக்கு வர்றதுக்கு ஒரு உயிர் அடைகிற நிலைகள்லாம் பாத்தீங்கன்னா பல படிநிலை அடைந்து வரணும். ஆமா, அப்ப அந்த இறுதி பொருள் தான். அந்த இறுதியாக கடைசியாக யார் வந்து தொடரணும்னா சிவபெருமானை தான் தொடரணும். சிவபெருமானை முழுமுதற் கடவுள் என உணர்ந்துன்னா அந்த உணர்வு தான் அனுபவம். ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாரே அவரவரை நல்லார் பொல்லார் என்று நாடுவதன் நெஞ்சமே. அவனா யாரையும் நம்ம நல்லவன் கெட்டவன் சொல்ல முடியாது. அந்தந்த உயிர் செஞ்ச வினைக்கேற்ற மாதிரி அந்தந்த உப தெய்வங்களை, கீழான தெய்வங்களை, அதாவது உப தெய்வங்கள்னா அந்த மாற்று சமயத்துல மற்ற கடவுள்லாம் கும்பிட்டு வரணும். அது வந்துதான் கடைசியில எங்க வந்துன்னா கடைசியில ஒரு ஜீவன் ஒண்ணு இருக்குது. அது சிவபெருமான் தெரிஞ்சு முழுமுதற் கடவுள் அவர்தான். படைத்து காத்து அடித்து படைத்து படைக்கிறதுக்கு ஒரு கடவுள், காப்பாத்துறதுக்கு ஒரு கடவுள், முடிக்கிறதுக்கு ஒரு கடவுள், மறைக்கிறதுக்கு ஒரு கடவுள், அப்புறம் வந்து அருள்றதுக்கு ஒரு கடவுள் சொல்லிட்டு தனித்தனியா பிரிஞ்சிருந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் எல்லாத்துக்கும் ஒரே மூலம் தான், அது சிவபெருமான் தான் அப்படின்னு யார் ஒருத்தர் உணர்றாங்களோ சிவபெருமானை முழுமுதற் கடவுளாக என உணர்ந்து வழிபடுபவரே சைவர் என கொள்ளலாம். மத்தவங்களை வந்து சைவர்னு சொல்றதுக்கு முடியாது. நன்றிங்கய்யா.
சைவ சமயத்தின் முக்கிய நூல்கள் யாவை? சைவ சமயத்தின் முக்கிய நூல்கள் யாவை? 14 சாத்திரங்களும் 12 திருமுறைகளும். சைவ சமயத்துல இப்போ வந்து இங்கதான் ஒரு நல்ல கேள்வி இது. சைவ சமயத்தின் முக்கிய நூல்கள் யாருன்னா, அப்ப நீங்க அந்த ரிக்கேஜர், சாம, அதர்வனம் இதெல்லாம் இல்லைங்களா? சைவ சமயத்துல அது வைதிக சமயம். சமயத்தை ரெண்டா நம்ம சைவ சமயம்னு பிரிச்சீங்கன்னா, சைவ சமயத்துல முக்கிய நூல்கள் எதுன்னா 14 சாஸ்திரங்களும் 12 திருமுறைகளும் தான். நமக்கு 2 கண்ணு. ஆமா, இதுதான் 2 கண்ணு. 14 சாஸ்திரங்களும் 12 திருமுறைகளும். இத முதல்ல சரியா புரிஞ்சுக்கிட்டாலே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாம். எது? 14 சாஸ்திரங்கள், 12 திருமுறைகளையும். 12 திருமுறைன்றது நாதத்தை குறிக்கக்கூடியது, நாதாந்தம் குறிக்கக்கூடியது. 14 சாஸ்திரங்கள் என்பது சித்தாந்தத்தை குறிக்கக்கூடியது. அப்ப சித்தாந்தமும் நாதாந்தமும் சேர்ந்தா வேதாந்தமா முடியும். இது எத்தனை பேருக்கு தெரியும்? வேதாந்தம், சித்தாந்தம், நாதாந்தம் இப்படிலாம் அத்தனை அந்தம் சொல்றாங்க இல்லையா? அப்போ 14 சாஸ்திரங்களும் அறிவு சார்ந்த விஷயங்கள்ல நம்முடைய அக்கண்ணை திறந்து பெருமான் திருவடி சுட்டி காண்பதற்கு தயாராக இருப்பதனால அது வந்து அறிவு, வெளிச்சம். அதனால அது விந்து விந்து நாதம் சொல்லுவாங்க இல்லையா? அப்ப அந்த விந்து பகுதியில் அது வந்துடும். அப்ப சித்தாந்தம் அது அப்போ விந்து சித்தாந்தத்தில் முடிகிறது. அப்போ 12 திருமுறைகள்லாம் நாதத்தில் முடிகிறது. அதான் ஓசையில முடியுது. பாடுறோம் இல்லையா? 12 திருமுறை பாடுறோம் இல்லையா? அது வந்து ஓசையில முடியுது. அப்போ ஓசையில முடியுதுன்னா சவுண்ட் எனர்ஜி. இது வந்து லைட் எனர்ஜி. அதுக்கு என்னன்னா லைட் எனர்ஜி சித்தாந்தமாகவும் சவுண்ட் எனர்ஜியை நம்ம நாதாந்தமும் பார்க்குறோம். அப்போ சித்தாந்தமும் நாதாந்தமும் ஒன்னா சேர்ந்தா வேதாந்தம். அப்ப இது நல்லா புரிஞ்சுக்கணும். சித்தாந்தமும் இந்த நாதாந்தமும் ஒன்னா சேர்ந்தா வேதாந்தம். அவ்வளவுதான். அது வந்து சமஸ்கிருதத்துல அவங்க வேதாந்தம்னு சொல்லிக்கிறாங்க. அதோடைய அந்தத்தை வேதத்தினுடைய அந்த வேதம்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரிக், சாம, அதர்வனம் அதெல்லாம் அவங்க வந்து வேதம்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா அது வைதிக சமயத்துல வந்துரும். ஆனா சைவ சமயத்துல 2 நூல் தான். ஒண்ணு 14 சாஸ்திரங்களும் 12 திருமுறைகளும். நமக்கு இதுதான் வேதாந்தம், இதுதான் சித்தம். நமக்கு வேதம் இதுதான். நம்முடைய வேதம் இதுதான். அதனால 14 சாஸ்திரங்களும் 12 திருமுறைகளும் 2 விதமான அந்தங்களை சொல்கிறது. ஒன்று 14 சாஸ்திரங்கள் விந்தை மையமாக கொண்டு செயல்படுவதனாலே அது சித்தாந்தம் என்று முடிகிறது. 12 திருமுறைகளும் ஓசையை மையமாக கொண்டு நாதத்தை மையமாக கொண்டு முடிவதனாலே அது நாதாந்தம் என்று முடியும். அப்போ சித்தாந்தம் நாதாந்தமும் நமக்கு அது வேதாந்தம். நம்ம அது ரெண்டும் ஒன்னா சேரும்போது அதுவே நமக்கு வேதாந்தமாக முடியும். அப்ப சைவ சமயத்தின் முக்கிய நூல்கள் 14 சாஸ்திரங்கள். அது வந்து சந்தான குரவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த குருமார்களால் இயற்றப்பட்டது. 12 திருமுறைகள் வந்து சமய குரவர்களால் இயற்றப்பட்டது. கிட்டத்தட்ட சமய குரவர்கள் அல்லாமல் நிறைய 27 ஆசிரியர்கள் கொண்ட ஒரு பெரும் நூலாக 12 திருமுறைகள் இருக்கிறது என்று சொல்லி, இந்த சைவ சமயத்தின் முக்கிய நூல்கள் அப்படின்னு சொன்னா எப்படி கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் முக்கியமோ, முகமதியர்களுக்கு குரான் முக்கியமோ, அது போல சைவ சமயத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த 14 சாஸ்திரங்கள் கையில் இருக்கணும், 12 திருமுறைகளும் கையில் இருக்கணும். அது வாங்க. நன்றிங்க ஐயா. சமய குரவர்கள் யாவர்? சமயக்குறவர்கள் குறவர்கள்னா குருமார்கள், அதாவது வழிகாட்டிகள். திருஞான சம்பந்த நாயனார், திருநாவுக்கரசு நாயனார், சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்கவாசகர் இவங்க காலம்லாம் கொஞ்சம் மாணிக்கவாசகர் சுவாமிகளுடைய காலம் மட்டும் ஒரு புதிராவே இருக்கும். எந்த காலத்தை சேர்ந்தவர்னு இன்னைக்கு வரலும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்தந்த காலத்தோடு ஒப்பிட்டு அவர் இப்படி இருந்தாரு, அதுக்கு முன் ஜென்மத்துல அப்படி இருந்தாரு, இந்த ஜென்மத்துல இப்படி இருந்தாரு, பல விதமான காலக்கோடுல பல சிக்கல்கள் வரும். அது நமக்கு வேண்டாம். திருஞான சம்பந்தருடைய காலம் அறுதிட்டு சொல்ல முடியும். திருநாவுக்கரசருடைய காலம் அறுதிட்டு சொல்ல முடியும். சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய காலம் அறுதிட்டு சொல்ல முடியும். ஆனால் மாணிக்கவாசருடைய காலத்தை நம்மால் என்ன பண்ண முடியாதுன்னா இப்படியா அப்படியான ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும். காலத்துக்கு முற்பட்டதா காலத்துக்கு பிற்பட்டதா ஆக மொத்தம் மூத்த இதுல எழுதுனது வந்து காரைக்கால் அம்மையார் தான். அப்போ அது கிமுக்கு முன்னாடி தான் வரும். இதெல்லாம் வந்து கிபி பின்னாடி தான் வரும். அப்ப இது என்ன எங்களுக்கு அப்புறம் தானே நீங்களா ஏற்றுன்னு சொல்லிட்டு மாற்று சமயத்தவர்கள் நம்ம கிண்டல் அடிக்கிறதான வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஞானம் தான் நமக்கு எப்போ வந்ததுன்னு முக்கியம் இல்லை. அதனாலதான் அது அனாதியானதுன்னு சொன்னது காலம் தொட்டு பார்க்கும்போது. ஆனா நம்ம சமயக்குறவர்கள் தோன்றிய காலங்கள் பார்க்கும்போது அது கிபிக்கு பின்னாடி வர்றதுனால அவங்க என்ன நினைப்பாங்க, எங்களுக்கு பின்னாடி தானே நீங்க வந்து இல்ல, அதுக்கு முன்னாடியே ஏற்றப்பட்டது இருக்கலாம், நூல்கள்லாம் இருக்கு. தொல்காப்பியம் முதற்கொண்டு அதெல்லாம் வந்து காலத்தால் வரையறுக்க முடியாம அப்பாற்பட்ட காலங்கள்லாம் இருக்குது. சைவ சமயத்துல பார்க்க போனீங்கன்னா திருமூல நாயனார் இயற்றிய அந்த நூல்லாம் இருந்தாலும் நீங்க கிபிக்கு முன்னாடி கிமுன்னு தான் சொல்லணும். அப்போ அதெல்லாம் இந்த இந்த நூற்றாண்டுகளுக்கு அப்பாற்பட்டு எழுதப்பட்ட நூலாகத்தான் கருதப்படுது. அப்படி பார்க்கும்போது சமயக்குருவர்கள் காலத்தை ஒப்பிடும்போது அவர்களை வந்து நம்ம கூட வாழ்ந்தவங்க தான் நம்ம நினைக்க முடியாது. முன்னாடி அவங்க திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்கவாசகர் சுவாமிகள்
சைவ சமயத்துல ஒரு பெரும் புரட்சியை என்ன செஞ்சாங்க? வித்துட்டாங்க. எப்படின்னா, நாதத்த பரப்புற அந்த நாதாந்தம் என்று சொல்லக்கூடிய 12 திருமுறைகளுக்கு வித்திட்டவர்கள். ஆ அவங்க குருமாரா இருந்து வழிநடத்துனவங்க. அதனால தான் அவங்க 4 பேருன்னு அவங்க பேரு. சமய குருவர்கள்னு அவங்க பேரு. வாங்கம்மா. நன்றிங்க ஐயா. ஐயா, இந்த குறவர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்கய்யா? ஆமா சொல்லுங்க. அது குருநாதர் சொன்னேன். அது என்ன ம். விளக்கம் என்ன இருக்குன்னு சொல்லுங்க. இல்ல அதுதாங்க ஐயா. குறவர்கள்னா அது குருநாதர்கள். சரிங்க. ஆமா குரவர்கள்னா இப்போ குருமார்கள்னு தான் சொல்லுவாங்க. குரவர்கள்னா குருமார்கள், வழிகாட்டிகள். சரிங்க ஐயா. ஆமா. சரிங்க. சமயத்துக்கு வழிகாட்டுனவங்க. சரிங்க. நன்றிங்க ஐயா. வாங்க. ஐயா, சரி, சரி. அகச்சந்தான குறவர்கள் யாவர்? அகச்சந்தான குரவர்கள். அகச்சந்தான குரவர்கள்னு பார்க்க போனா, ஆ இவங்க எப்படின்னா, இவங்க எந்த காலம் அதாவது கைலாய பரம்பரைன்னு சொல்லுவாங்கல்ல. கைலாய பரம்பரைன்னா, சாமி கிட்ட இருந்து உபதேசம் வாங்குனவங்க எல்லாருமே அகச்சந்தான குரவர்கள்ல வருவாங்க. அதுல முக்கியமா திரு நந்திதேவர், சனத்குமார முனிவர், சத்திய ஞான தரிசனிகள், பரஞ்சோதி முனிகள். இவங்களுக்கு இந்த காலம் கிடையாது. இவங்க இவங்க எந்த காலத்திலயும் வரையறுக்க முடியாது. அதனால டைரக்ட்டா அகச்சந்தான குரவர்கள் சொல்லக்கூடிய எப்பவுமே இவங்கள அகத்துல நிச்சயம் தரிசனம் பண்ணலாம். அதனால இவங்களுக்கு திரு நந்தி தேவர், சனத்குமார முனிவர், சத்திய ஞான தரிசனிகள், பரஞ்சோதி முனிகள். இந்த 4 பேரும் தான் பிரபஞ்சத்துல மிகப்பெரிய நேரடி அதாவது அ காலத்தால் வரையறுக்க முடியாத அ குரவர்களாக திரு நந்தி தேவரும், சனத்குமார முனிவர்களும், சத்தியஞான தரிசனிகளும், பரஞ்சோதி முனிவர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு கீழ உபதேசம் வாங்குனவங்க பெரிய பரம்பரை. அத நம்ம பார்க்கலாம். வாங்கம்மா. நன்றிங்க ஐயா. ஐயா, புறச்சந்தான குறவர்கள் யாவர்? அகச்சந்தான குரவர்கள்ன்றது உள்முகமாக தரிசனம் பண்ணக்கூடியது. அவங்கள பார்க்கலாம். திரு நந்தி தேவர், சனத்குமார முனிவர், சத்தியஞான தரிசனிகள், பரஞ்சோதி முனிகள். அவங்களால உபதேசம் வாங்குனவங்கலாம் புறசந்தான குரவர்கள்ல வருவாங்க. இப்ப நம்ம பார்க்கலாம். 8வது புறச்சந்தான குரவர்கள் யாருன்னு கேட்டாங்க. அதுல ஸ்ரீ மெய்கண்ட தேவநாயனார், ஸ்ரீ மெய்கண்ட தேவநாயனார், ஸ்ரீ அருள்நந்தி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர் முனிவர்கள், அப்புறம் உமாபதி சிவாச்சாரியார். இவங்கலாம் புறச்சந்தான குரவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவங்க முறையா வந்து அகச்சந்தான குரவர்கள்ட்ட இருந்து தீட்சை பெற்றார்கள். அதாவது உபதேசம் பெற்றவர்கள். அதுல முதல்ல மெய்கண்டார்ன்றவரு திரு வெண்ணநல்லூர்ல அவதரிச்சு, ஆம், திரு வெண்காட்டுல பதிகம் பாடி குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு திரு சுவேதாரண பெருமாள்னு சொல்லுவாங்க. அந்த பேரை கொண்டு அவர் வந்தாரு சொல்லுவாங்க. சின்ன குழந்தையா இருக்கும்போது மிகப்பெரிய ஈராண்டில் ஞானம் பெற்றவர்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு குழந்தை தான் அவர் மெய்கண்ட தேவநாயனார். அப்ப அருள்நந்தி சிவாச்சாரி இவங்க வழி அவங்க வழியில வந்தவங்க. மறைஞான சம்பந்த முனிவர்கள் தில்லையில இருக்கக்கூடிய அவர் தீட்சிதருக்கு இது கொடுத்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. உமாபதி சிவாச்சாரியர் அவர் கீழே வந்தவர்னு சொல்லுவாங்க. இப்படி நிறைய வரலாறு இருக்கு. அப்ப புறச்சந்தான குரவர்கள்னு சொல்லும்போது இவங்க 4 பேரை சொல்லுவாங்க. அகச்சந்தான குரவர்கள் சொல்லும்போது காலத்துக்கு அப்பாற்பட்டு அவங்க இருப்பாங்க. இவங்க காலத்துக்கு கீழ வருவாங்க. இந்த ஸ்ரீமண்ட் வைகுண்ட தேவநாயர், அருளந்தி சிவாச்சார், மறைஞான சம்பந்த முனிவர்கள், உமாபதி சிவாச்சாரியர்லாம் காலக்கோடு இருக்கு. இவங்களுக்கு காலக்கோடு இருக்குன்றது தான் ஐதீகம். நன்றி. அப்படின்றது அறிவு. நன்றி. ஆமா. நன்றிங்க ஐயா. ஐயா, திருமுறை மற்றும் சாத்திரங்களின் அமைப்பு எவ்வாறு உள்ளது? திருமுறைகள் மற்றும் சாஸ்திரங்களின் அமைப்பு எவ்வாறு உள்ளது? திருமுறைகள் சிவபெருமானின் பெருமைகளை விளக்கும் புகழ் நூல்களாக அமைந்திருக்கின்றன. சாஸ்திரங்கள் சைவ சமயத்தின் கொள்கைகளை விளக்கும் பொருள் நூலாக அமைந்துள்ளன. அப்போ அது வந்து பெருமைகளை விளக்கும் புகழ் நூலாகவும், இது பொருள் நூலாகவும் இருக்குது. பொருள்னா உண்மை விளக்கம். மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப திருமுறைகள் இப்ப நான் அடியேன்னு சொல்றதுதான். திருமுறைகள் வந்து நாதத்தின் அடிப்படையில் அமைந்தது. பாடுனா மெய்யுருகச் செய்யும், நெக்குருகச் செய்யும், உங்களை உருக்கச் செய்து எம்பெருமான் திருவடியில சேர்க்கக்கூடிய ஆற்றல் திருமுறைகளுக்கு உண்டு. அதனால நாதத்தின் அடிப்படையில் அமைந்தது. சிவபெருமான் பெருமைகளை விளக்கும் நூல்களாக அமைந்தது. அவன் பெருமை பாடுறது நமக்கு வாழ்க்கைக்காக இருக்கணும். மத்த நம்ம புகழ அப்படின்ற சொல்ற மாதிரி பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. உயிரோட நடத்துறதுதான் பெருமை. அதனால அந்த பெருமை குறைக்கு உண்டு. அதே மாதிரி சாஸ்திரங்களுடைய சைவ சமயத்தின் கொள்கைகளை விளக்கும் பொருள் நூலாக அமைந்துள்ளது. அப்ப திருமுறை சாஸ்திரங்கள் அமைப்பு எவ்வாறு உள்ளதுன்னா, இது வந்து எம்பெருமானுடைய புகழை பாடக்கூடிய வந்துதான் 12 திருமுறை. ஆனா சைவ சமயத்தினுடைய கொள்கைகளை விளக்குவதற்காக ஒரு நெறியை சுட்டி காண்பதற்கு இப்படிதான் இறைவன் திருவடியை அடையணுன்ற கொள்கையை சுட்டி காண்பதில் இது பொருள் நூலாக விளங்குகிறது. அப்போ இது புகழ் நூலாகவும் இது பொருள் நூலாகவும் விளங்குவதனால் இதுதான் அமைப்பு. அந்த வகையில பார்க்கும்போது 12 திருமுறை நாதத்தின் அடிப்படையில் அமைந்திருக்கிறது. அந்த சைவ சமயத்தின் கொள்கைகளை விளக்கும் சாஸ்திரங்கள் வந்து விந்து என்று சொல்லக்கூடிய சித்தாந்தத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. வாங்கம்மா. நன்றிங்க ஐயா. திருமுறை என்ற சொல்லுக்கு பொருள் யாது?
திரு முறை என்ற சொல்லுக்கு பொருள் யாது? முறை என்னும் சொல் நூல் என்னும் பொருள் உடையது. திருமுறை என்பது மாறாத செல்வத்தை மக்கள் எளிதாக பெறுவதற்கு வழிகாட்டும் நூல் என்பதும் பொருள். மாறாத செல்வத்தை மக்கள் எளிதாக பெறுவதற்கு வழிகாட்டும் நூல் என்பது பொருள். இந்நூல் 12 பகுதிகளாக தொகுப்பு பெற்று 12 திருமுறைகள் என்று போற்றப்படுகிறது. ஆமா, இது வந்து திருமுறை என்ற சொல்லுக்கு பொருள் அப்படி சொன்னோம்னா, முறை, திருன்னா செல்வம், திருன்னா மங்களம், திருன்னா சிவம். எத்தனை பேருக்கு நல்லா புரியுங்க? திருன்னா அவங்க வைணவத்துல என்ன சொல்லுவாங்க? திருன்னா மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க. திருன்னா மங்களம், சிவபெருமான் தான் மங்கள பொருள். அப்ப திருன்னா செல்வம், இப்படி நிறைய நீங்க சொல்ல. முறை என்னும் சொல் நூல். அப்போ திருமுறை அப்படின்னா, அப்போ திரு என்ற சிவத்தை முறையாக பெறுதல் அப்படி சொல்லலாம். இப்ப திருமுறை என்பது செல்வத்தை மக்கள் எளிதாக, அப்ப செல்வத்தை பெறுவது நமக்கு நோக்கம். எந்த செல்வம்? செல்வ நெடுமாடம் சென்று சிவனோங்கி செல்வம் மதித்தோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்தல் சிற்றம்பலமேயே செல்வன் கடல் ஏத்தும் செல்வமே. அப்ப செல்வன் யாருன்னா சிவபெருமான். அவன் தான் செல்வன். அப்போ அந்த மாறாத செல்வம் என்பது சிவபெருமான். அப்ப செல்வம் என்பது மங்களத்தை குறிக்கக்கூடியது, மங்களம் என்பது சிவபெருமானை குறிக்கக்கூடியது. அப்ப என்ன சொல்லலாம்? திருமுறை என்பது மாறாத செல்வத்தை சொல்லுவது. திருமுறை என்பது சிவபெருமானை மக்கள் எளிதாக பெறுவதற்கு வழிகாட்டும் நூல் என்பது பொருள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆக சிவபெருமான் தான் மங்களம் தான் செல்வம். அப்ப மாறாத செல்வம் என்பது சிவபெருமானை குறிக்கக்கூடியது. அப்ப திரு என்பது மாறாத செல்வம், முறை என்பது நூல். அப்ப மாறாத செல்வத்தை அடையக்கூடிய ஒரு நூல் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பொருள் சொல்றாங்க. ஆனா இது ஞானத்தின் அடிப்படையில் அடியன் வந்து ஒரு நிகழ்ச்சியில இப்படி சொல்லியிருப்பேன். திருவை முறையாக பார்த்தல். திருன்னா செல்வம், திருன்னா சிவபெருமான், மங்களம். அந்த மங்களமான பொருள் புரு நடுவில் இருக்கிறது. அந்த மங்களமான பொருள் புரு நடுவில் இருக்கிற பொருளை முறையா பார்க்கணும். எப்படி முறையா? முறைச்சு பார்க்க கூடாது, முறையா பார்க்கணும். எப்படி பார்க்கணும்னா, வலது கண்ணு சூரியனாகவும் இடது கண்ணு சந்திரனாகவும் வைத்து யார் ஒரு ஜீவ சிவோகம் முறையில் கேசரி யோகத்தில் சின்முத்திரை பிடித்து முறையாக திருவை பார்க்கிறார்களோ அதுதான் திருமுறை அப்படின்னு நான் ஞானத்துல விளக்கப்படுத்திருக்கிறேன். இது அடியனுடைய சொந்த கருத்து. ஆக திருமுறை என்பது மாறாத செல்வத்தை மக்கள் எளிதாக பெறுவதற்கு வழிகாட்டும் நூல் என்பது இதன் பொருள். இது 12 பகுதிகளாக தொகுக்கப்பட்டு 12 திருமுறைகளாக போற்றப்படுகிறது தான் செய்தி. ஆனா ஞானத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது திரு என்பது புருவ நடு, அங்கதான் செல்வம் உரைகிறது. அந்த செல்வ நெடுமாடம் என்பது அங்கதான் இருக்கு. அந்த மாடத்துல வலது கண்ணையும் இடது கண்ணையும் கொண்டு போய் யார் நிறுத்துறாங்களோ அந்த முறையான செல்வத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதுவே திருமுறை. அடுத்து வாங்கம்மா. நன்றிங்க. திருமுறைகள் பிரணவத்துக்குள் அடங்கும் என்பதை விளக்குக ஐயா. இதை நான் அடிக்கடி இப்போ ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு வரேன். திருமுறையில் பிரணவத்தில் அடங்கும் என்பதை விளக்குக. 12 திருமுறைகள் முதல் பாட்டு தோடு என்னும் சொல்லுடன் தொடங்கி இறுதி பாட்டில் உலகலாம் என்ற சொல்லுடன் முடிகிறது. தோடு என்பதன் முதல் எழுத்து ஓ, உலகலாம் என்பதில் ஈர எழுத்தும் ஆகும். ஆக ஆரம்பிக்கிறது பாத்தீங்கன்னா ஓம்னு முடியும். அப்போ தோ அப்படின்னா ஓம் முடியும். ஓன்ற சொல்லும் உலகலாம் இம்ன்ற சொல்ல முடியுதுனால ஓம் பிரணவத்துல முடியுதுன்றான். இது ஓம் இந்த சொல்ல வச்சு சொல்றதுனால இது ஓம்னு முடியுதுன்றாங்க. அதாவது தோடுடைய அந்த தோ, அப்ப பெரிய புராணம் முடிகிறது உலகெல்லாம் முடியும். அப்ப இம்முல முடியுது. அப்ப தோல ஆரம்பிச்சு தோன்ற சொல்லு ஓல முடியுது. அப்ப ஓவை கொண்டாந்து இங்க இம்முல முடிச்சாங்கன்னா ஓம்னு முடியுது. அப்ப ஓங்காரத்துல இந்த 12 திருமுறையும் முடியுது அப்படின்னு சொல்றதுதான் திருமுறைகள் பிரணவத்தில் அடங்கும் என்பதை விளக்குக அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்படி சொல்லலாம். தோல ஆரம்பிச்சு அதாவது ஓல ஆரம்பிச்சு இம்முல முடியுதுங்க ஐயா. அதாவது தோளுடைய செவின்ற பதிகத்தோட ஆரம்பிச்சு உலகலாம் என்ற சொல்லுல முடியறதுனால அப்போ ஓ என்ற ஒரு சொல்லும் முடிகிற சொல்லு இம்ன்ற ஒரு சொல்லும் ஓம்னு முடியுது. அதாவது பிரணவத்துல முடியுது. ஆனா உண்மை என்ன? ஓங்கார ஓசை, திருமுறை ஓசை. அப்ப ஓசையால் ஆனதுன்னு சொன்னேன். 12 திருமுறை நான் ஓசையால் ஆனதுன்னு சொன்னேன். அப்ப ஓங்காரத்தால் ஆனது. அப்ப ஓசையே ஓங்காரத்தால் ஆனது தானே. அவதான் நாதம்னு சொன்னேன். அப்போ நாதத்தால் ஆனது. நாதம் என்ன? பிரணவம். பிரணவம்னா என்ன? ஓங்காரம். அப்போ ஓங்காரம் பிரணவம் எல்லாம் ஒண்ணுதான். அப்ப திருமுறைகள் அப்படின்னாலே அது நாதாந்தம். ஆமா, சித்தாந்தம்னு சொல்லும் போது அது அதாவது சித்தத்தை, அதாவது நம்ம சாஸ்திரங்கள் சொல்லும் போது அது சித்தாந்தத்தில் முடியும். அப்போ இது நாதாந்தம், அது சித்தாந்தம். அப்ப திருமுறைகள் பிரணவத்தில் அடங்கும் என்பதன் விளக்குனா சொல்லால பார்க்கும்போது தோல ஆரம்பிச்சு இம்முல முடியறதுனால உலகலாம் என்ற இம்முல முடியறதுனால அது பிரணவத்துல முடியுதுன்ற செய்தி சொல்றாங்க. ஆனா உண்மையில பார்க்கும்போது நாதமாகத்தான் திருமுறை இருக்கிறது. அதுவே பிரணவமாக இருக்கிறது. வாங்கம்மா. நன்றிங்க. திருமுறைகளை முறையாக வகைப்படுத்தியவர் யாவர்? திருமுறைகளை முறையாக வகைப்படுத்தியவர் யாவர்? இது வந்து எல்லாருக்கும் அது ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்க சோதிக்க வேண்டாம், சுடர் விட்டு விடும் எங்கள் ஜோதி உலன் அப்படின்னு சொல்லிட்டு திருஞான சம்பந்தர் சொல்லுவார். ரொம்ப எல்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அந்த வகையில பார்க்கும்போது திருமுறைகளை முறையாக வகைப்படுத்தி
கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். திரு ஆரையூரில் பொல்லா பிள்ளையாருக்கு பூசைகள் செய்து அவரிடம் நேரடியாக உபதேசம் பெற்ற நம்பியாண்டார் நம்பிகள் ராசராச சோழர் காலத்தில் பொல்லா பிள்ளையார் அருளினால் நம்பியாண்டார் நம்பிகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த தேவாரங்களை எடுத்து தொகுத்து அருளினார்கள். அவ்வளவுதான் செய்தி. இது வரலாற்று செய்தி. திருமுறையை முறையாக வகைப்படுத்தவர்கள் யாருன்னு கேட்டாங்கன்னா, திரு ஆரையூர் ஒரு ஊர்ல பொல்லா பிள்ளையார்னு ஒரு பிள்ளையார் இருக்காரு. பிள்ளையாருக்கு பூசை நம்பியாண்டார் அவருக்கு பூசை செய்ய வந்தது. அவர்கிட்ட உபதேசம் வாங்கி அவர்கிட்ட விநாயகர்கிட்ட ஐயாவோட குரல் எனக்கு பிரேக் ஆகுற மாதிரி இருக்குங்க ஐயா. மத்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கேட்டுக்கலாம். சரிங்க. நிர்மலமா நான் பேசுறது கேக்குதா? சரி, கேக்குதா? கேக்குதுங்களா? நல்லதானே கேக்குது? நல்லாதாங்க கேக்குது. சரிங்க. ஸ்ரீமதி அம்மா நல்லா கேக்குதா? பக்ரைன்ல நல்லா கேக்குதான்னு பாக்கலாம். நாடு இல்ல, இடையில பிரேக் ஆயிதான் வருதுயா. விட்டு விட்டு தான் வருது கொஞ்ச நேரத்துல. அப்படியா? ஆமா. ரொம்ப வேகமா போறணும். இல்ல கொஞ்சம் கிராக் ஆகி வர மாதிரி இருக்கு. கொஞ்சம் கவரேஜ் ப்ராப்ளம். சரிங்க. அப்போ அது சரி. அப்படி வந்து சொல்லுங்க நிச்சயமா. நான் எப்படி பேசுறேன் பாருங்க. நீங்க பேசும்போது இப்ப வருது பாருங்க. இப்ப தாங்க பிரேக் ஆகுது. திருச்சிட்டீங்களா? இருங்க. ஐயா நான் பேசுறது கேக்குதுங்களா? இப்ப தெளிவாயிருக்கீங்க. சரிங்க ஐயா. திருச்சிட்டம்பலம். திருமுறையிலையும் முறையாக வகைப்படுத்தியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா, இந்த 12 திருமுறையை வகைப்படுத்தியது திரு ஆரையூர்ல இருக்க பொல்லா பிள்ளையார் தான். அவர் தான் நம்பியாண்டார் நம்பிக்கை உபதேசம் கொடுக்குறாரு. கேக்குதா ஜான்சம்மா? கேக்குதுங்க ஐயா. அவர்தான். அப்போ இந்த பிள்ளையார் பொல்லா பிள்ளையார்னு பேர் இவருக்கு. இவருக்கு பூஜை செஞ்ச இந்த நம்பியாண்டார் நம்பி ஒரு நாள் அப்பா பூஜை பண்ணிட்டு போகும்போது அப்பா போறதுக்கு பதில் இவர் போய் என்ன பண்ணுவாரு, இந்த நைவேத்திய பொருளை கொடுப்பாரு. சாப்பிடலன்னு சொல்லிட்டு இவர் தன்னை மாச்சுக்கு ஏதோ முயற்சி பண்ணுவார் நினைக்கிறேன். அப்ப என்ன ஆகும்னா, விநாயகர் ஒரு காட்சி கொடுத்தாரு. அன்னில இருந்து இவரு விநாயகர்கிட்ட பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர் ஆயிடுறாரு. யாரு? இந்த நம்பியாண்டார் நம்பி. அப்ப விநாயகர்கிட்ட நேரடியாக உபதேசம் பெற்றதுனால ராஜராஜனுடைய சோழ காலத்துல பொல்லா பிள்ளையாருடைய அருளினால நம்பியாண்டார் நம்பிகள் மறைத்து வைக்கப்பட்ட தேவாரங்களை எடுத்து தொகுத்து அருளினார். இது செய்தி. அப்போ ராஜராஜ சோழனுக்கு நம்பியாண்டார் நம்பியாண்டார் நம்பிதான் அந்த தேவாரம் இருப்பிடத்தை சிதம்பரத்துல அந்த செல்லரிச்சு போன இடத்துல அந்த பூட்டப்பட்ட இடத்த காமிக்கப்படுது. கை காமிச்ச உடனே அந்த இடத்துல போய் என்ன பண்றாங்க, எடுக்கிறாங்க. அதான் எடுக்கப்பட்டது தான். அதுல கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான நூல்கள் செல்லரிச்சு போயிடும். இப்ப கிடைச்சிருக்குது 28,496 பாடல் நினைக்கிறேன். 28,000 நினைக்கிறேன். அதான் சரியா இருக்கும். சரி தெரியல. மொத்தம் பாத்துடலாம். திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் 496 497 வரும்னு நினைக்கிறேன். சரிங்க. இப்ப இது புரிஞ்சுச்சுங்களா? அப்ப திருநாரையூர் பொல்லா பிள்ளையாருக்கு பூஜை செஞ்சு வந்த நம்பியாண்டார் நம்பி நேரடி உபதேசம் பெற்றார். யாருக்கிட்ட? பொல்லா பிள்ளையார்கிட்ட. அந்த காலத்துல இந்த மாதிரி தம்பி ஒருத்தன் விநாயகர்கிட்ட பேசுறானாமே அப்படின்ற செய்தி கேட்ட ராஜராஜ சோழன், இந்த மாதிரி இது மாதிரி மறைச்சு வச்சிருக்கிறாங்களாமே, இந்த மாதிரி தேவாரங்கள் மேல ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு இந்த மாதிரி செய்தி கேள்விப்பட்டு அந்த தம்பியை வச்சு என்ன பண்ணாங்க, நம்பியாண்டார் நம்பிகளை வச்சு கண்டுபிடிச்சாங்க. மறைத்து வைக்கப்பட்ட தேவாரங்களை சிதம்பரத்திலிருந்து கோயில் என்று சொல்லக்கூடிய சிதம்பரத்திலிருந்து எடுக்கப்பட்டதாக செய்தி வரும். அப்ப முறையாக வகைப்படுத்தியவர் யாருன்னா, நம்பியாண்டார் நம்பிக்கு அவர் உபதேசம் கொடுத்த பிள்ளையார் பொல்லா பிள்ளையார் நம்பர் 1. நம்பர் 2 நம்பியாண்டார் நம்பி. 3வது ராஜராஜ சோழன். 4வது தீட்சிதர்கள். வாங்கம்மா. நன்றிங்க ஐயா. திருமுக பாசுரம் யார் அருளி செய்தது? திருமுக பாசுரம் யார் அருளி செய்தது? சரிங்கம்மா. திருமுக பாசுரம் சிவபெருமான் அருளி செய்யப்பட்டது. இப்பகுதி 11ஆம் திருமுறையில் இருக்கிறது. நீங்க திருவாதவூர் போனீங்கன்னா கல்லாலான நடராஜருக்கு கீழே பக்கத்துல ஒரு வசனம் எழுதி வச்சிருப்பாங்க. எம்பால் தம்பால் விருப்பமுள்ள இந்த பானபத்திரன் உன்னை நோக்கி சேரமான் பெருமான் கிட்ட ஒரு கடிதம் எழுதுவாரு. அந்த கடிதத்துக்கு பேர் தான் திருமுக பாசுரம் பேரு. சாமி எழுதின லெட்டர் இருந்தால அது 11ஆம் திருமுறையில சிறப்பாக பேசப்படும். அப்படிப்பட்ட திருமுக பாசுரம் தான் யார் அருளி செய்தது யாருன்னு கேட்டாங்கன்னா, சிவபெருமானால எழுதப்பட்டது. லெட்டர் இங்கிருந்து இங்க லெட்டர். அதுல ரெக்கமெண்டேஷன் கடிதம். எம்பால் நம்பால் எம்பால் அன்புள்ள பானபத்திரன் அப்படின்னு சொல்லும்போது என் கண்ணில் தண்ணி வந்துடும். இந்த மாதிரி சொல்லும்போது என் கண்ணில் தண்ணி வந்துடும். காரணம்னா, முதல்ல நம்பால் அப்படின்னு நீ எப்படி என் மீது அன்பு வைத்திருக்கின்றாயோ அதுபோல நம்பால்
எம்பால் என் மீது அன்புள்ள இந்த பானபத்திரன் நன்றாக பாடக்கூடியவன். அவன் கேட்கிற செல்வத்தை நீ என்ன பண்ணு கொடுன்னு சொல்லிட்டு அவர் எழுதி வச்சிருப்பாரு. எம்பெருமான எழுதின கடிதத்துக்கு என்னுடைய முடியே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவரு என்ன பண்ணுவாரு, கடிதத்தை பார்த்த உடனே, அப்பா என் தலையில இருக்க கிரீடம் முதற்கொண்டு இந்த ஆட்சி சிம்மாசனம் எல்லாமே என்ன பண்ணிக்க அப்படின்னு சொல்லுவாரு. ஐயோ எனக்கு இதெல்லாம் வேணாம், கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பணிவா கேட்பா. பானபத்திரத்துக்காக சிவபெருமான் எழுதின கடிதம் தான் இந்த பானபத்திரம் தான் அன்னைக்கு நம்ம பேரு. அவருக்காக எழுதின கடிதம் தான் அந்த எம்பால் நம்பால் எழுதப்பட்ட அந்த ஒரு அன்பன் வருவான், அவனுக்கு நீ என்ன பண்ணி கொடு அப்படின்னு சொல்லுவாரு. அது நீங்க திருவாதூர் போனோம்னா மதுரைக்கு அருகாமையில் அந்த கோயில் எழுதி வச்சிருப்பாங்க. கற்கோயில் கல்லாலான நடராஜர் கீழே இருக்கும். ரொம்ப அதிசயமா இருக்கும். அப்ப திருமுக பாசுரம் சிவபெருமான் அருளி செய்யப்பட்டது. இந்த பகுதி 11ஆம் திருமுறையில் அமைந்திருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 11ஆம் திருமுறையில சாமி எழுதின கடிதம் தான் மதுரை எம்பதியிலிருந்து சேரமான் பெருமானுக்கு எழுதப்பட்ட கடிதம் தான் எனது திருமுக பாசுரம். பாகமா. நன்றிங்க ஐயா. ஐயா பஞ்சபுராணம் குறிப்பு தருக ஐயா. பஞ்சபுராணம் குறிப்பு தருக. பஞ்சபுராணம் இது இந்த சொல்லு கேட்டோன்னே எல்லாரும் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. என்ன பஞ்சபுராணம் பஞ்சப்பாட்டு பாடுற மாதிரி இருக்குன்னு. பஞ்சன்னா 5, புராணம்னா 50 புராணம். அவ்வளவுதான் 5 புராணம். தமிழ்ல 50 புராணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப குறிப்பு பார்க்கலாம். மூவர் தேவாரங்களில் ஒரு பாடலும் திருவாசகத்தில் ஒரு பாடலும். மூவர் தேவாரம் என்ன? திருஞான சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர். மூவர் தேவாரங்களில் ஒரு பாடலும் திருவாசகத்தில் ஒரு பாடலும் திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு மற்றும் பெரிய புராணத்திலிருந்து ஒவ்வொரு பாடலுமாக மொத்தம் 5 பாடல்கள் பாடுவது பஞ்சபுராணம் எனப்படும். அப்போ முதல்ல 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த 7 திருமுறையில எந்த ஒரு பாட்டு எடுத்தாலும் அது தேவாரம். அடுத்து நீங்க ஒண்ணு பாடினா அது திருவாசகம், 8ஆவது திருமுறையில ஒண்ணு எடுக்கணும். அப்ப 3வது நீங்க பாட வேண்டிய திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு. அப்ப 3, 4 முடிஞ்சிச்சு. 5வது பாட்டு ஒண்ணு பாடுவீங்க, பெரிய புராணம். இப்படி பெரிய புராணத்துக்கு இப்போ 12 திருமுறையில இருந்து சுருக்கமா எடுத்து 5 பகுதியில இருந்து 5 பிரிவுல இருந்து எடுத்து பாடப்பட்டதுனால இதுக்கு 50 புராணம் பேரு. 5 பாடல்கள் பாடுவதுதான் பஞ்சபுராணம் எனப்படுகிறது. அப்ப பஞ்சபுராணம்னு கேட்டீங்கன்னா முதல் 7 திருமுறைகள்ல இருந்து ஒரு பாட்டு எடுத்து பாடுறது தேவாரம்னு பேரு. அடுத்து 8ஆம் திருமுறை மாணிக்கவாசகருடைய திருவாசகத்துல ஒரு பாட்டு பாத்தீங்கன்னா அது திருவாசகம். அப்போ தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, பெரிய புராணம். இப்படி யார் ஒருத்தர் தொடர்ந்து பாடுறாங்களோ இதுக்கு பேரு 50 புராணம்னு பேரு. அது பஞ்சபுராணம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வாங்கம்மா. நன்றிங்க ஐயா. அகத்தியர் தேவார திரட்டு குறிப்பு தருக ஐயா. அகத்தியர் தேவார திரட்டு. அகத்திய முனிவர் அடங்கல் முறை முழுவதையும் சிவாலய முனிவருக்கு உபதேசித்தது. அகத்திய முனிவர் அடங்கல் முறை முழுவதையும் சிவாலய முனிவருக்கு உபதேசித்து அவற்றில் இருந்து 25 பதிகங்களை திரட்டி ஒரு நூலாக செய்து அருளினார். அந்நூலை அகத்தியர் தேவார திரட்டு ஆகும். இதில் 8 நிலைகள் உள்ளன. அகத்தியர் காலம் முற்பட்ட காலம். இங்க இதுதான் நிறைய இங்க நமக்கு எப்படி இந்த மாணிக்க வாசகருக்கு காலம் இது பண்றாங்க, அதே மாதிரி இந்த அகத்தியர் இல்லாத இடமே கிடையாது. வைத்தியத்துல அகத்தியர் இருப்பாரு, சித்தர்கள் பாட்டுல அகத்தியர் இருப்பாரு, அப்புறம் எதுலதான் இல்லாம இருக்கு, எல்லா இடத்துலயும் அகத்தியர் இருப்பாரு. அப்ப தேவாரத்தையும் அவர் திரட்டி இருக்கிறார். அப்ப தேவாரத்துக்கு முற்பட்ட காலம், தேவாரத்துக்கு பிற்பட்ட காலம் எல்லாம் பிரிச்சிருக்க முடியாது. அப்போ அவர் சொன்ன நூலை அப்ப முனிவர் அவர் கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் ஏத்துக்கணும். அதான் சொன்னேன், மிக்க சோதிக்க வேண்டாம், ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்க சோதிக்க வேண்டாம். அப்ப இருந்திருப்பாரு அகத்தியர், முன்ன இருந்திருப்பாருன்னா அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டாம். காரணம் என்னன்னா, இந்த அகத்திய முனிவருக்கு ஒரு பெரிய இது இருக்கு. என்ன இருக்குன்னா, சாமி கல்யாணம் நடக்கும்போது வடக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு. அப்ப தெற்கு மேல வந்துருச்சு. அப்ப மேல வரும்போது சாமி என்ன பண்ணாரு, பூமியை சமப்படுத்துறதுக்காக நம்பால், அதாவது அதே வார்த்தை தான், அதாவது எம்மை போல் எமக்கு சமமாக எமக்கு நிகராக அங்க தெற்குல போய் நிற்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு அகத்தியருக்கு ஆணையிடுவாரு. அப்போ சிவபெருமானுடைய மொத்த சொரூபமா யார் இருப்பாங்கன்னா அகத்தியர் இருப்பார். அவ்வளவு பெரியவர் அடங்கி இருப்பாரு, அடக்கமா இருப்பார், பணிவாக இருப்பாரு. விநாயகர்கிட்ட பணிவாரு, முருகர்கிட்ட பணிவாரு, எல்லார்ட்டும் பணிஞ்சு பொதிகமலையில அமர்வாரு. அப்ப பூமி சமநிலை அடையும். அப்படிப்பட்ட அகத்தியர் காலங்களுக்கு முற்பட்டவர். அப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் தேவாரங்களை இந்த மாதிரி பண்ணிருக்காருன்றது கேள்வி வரும்போது அவர் எந்த காலத்துக்கும் பொறுப்பு, திரிகால ஞானி தானே. அதாவது திரிகால வாசிகள் எங்க எப்போ வேணாலும் வசிக்கக்கூடியவர்கள். ஆமா, அதனால அவங்க இதை திரட்டிருக்கலாம். அப்படி திரட்டிருக்கும் போது அகத்திய முனிவர் அடங்கல் முறை முழுவதையும் சிவாலய முனிவருக்கு உபதேசத்தாக ஒரு செய்தி இருக்குது. 25 பதிகளும் ஒன்னா சேர்த்து அதுல தேவார திரட்டு. அதில் 8 நிலைகள் சொல்ல முடியும். 1 குருவருள், இன்னொன்னு பறையின் வடிவம், 5 எழுத்து, கோயில் திறம், சிவன் உருவம், திருவடிகளின் பெருமை,
அர்ச்சனையின் சிறப்பு, அடிமை திறம். இதை வந்து 8ஆ பிரிச்சு இந்த 25 பதிகங்களை கொடுத்திருக்கிறாரு. இந்த 8 படிச்சாலே மிகப்பெரிய சிறப்பை நம்ம அடையலாம். அதுக்காக அது சுருக்கமாக வகுத்து சொல்லப்படுகிறது. அல்லது அகத்தியர் தேவாரத்தட்டு இதுக்கு பேரு. வாங்கம்மா. நன்றிங்க ஐயா. தேவார அருள்முறை திரட்டு குறிப்பு தருக ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தேவார அருள்முறை திரட்டு குறிப்பு தருக. மூவர் பெருமக்கள் அருளி செய்த தேவாரங்களை திருவருட்பயன் என்னும் சாத்திர நூலில் வரும் 10 தலைப்புகளில் உமாபதி சிவம் ஒரு நூல் அருளியுள்ளார். அந்நூலுக்கு தேவார அருள்முறை திரட்டு என்று பெயர். இந்த அந்நூலில் 99 தேவார பாடல்கள் உள்ளன. அப்போ தேவார அருள்முறை திரட்டு. அப்போ சாஸ்திர நூல்கள்ல ஒரு தேவாரம் சம்பந்தப்பட்ட ஒரு நூல் வந்திருக்குதுன்னா அது இந்த நூல் தான். மூவர் பெருமக்கள் அருளி செய்த தேவாரங்களை திருவட்பயன் என்னும் சாத்திர நூலில் வரும் 10 தலைப்புகளில் உமாபதி சிவம் ஒரு நூல் அருளியுள்ளார். அந்நூலுக்கு தேவார அருள்முறை திரட்டு என்று பெயர். அந்நூலில் 99 தேவார பாடல்கள் உள்ளன. அப்போ இதுல இந்த செய்தி வரும். என்ன செய்தின்னா அது வந்து 12 திருமுறை நாதத்தின் அடிப்படையில் வந்து சொன்னோம் இல்லையா, ஓங்காரத்தின் அடிப்படையில் உள்ளது. அங்கிருந்து தொகுத்து எடுத்து இந்த திருவருட்பயன்ற நூல்ல தேவாரங்களை திரட்டி சொன்னதுனால அதுக்கு அருள்முறை திரட்டு அப்படின்னு பேரு. தேவார அருள்முறை திரட்டு அப்படின்னா சித்தாந்தத்தின் அடிப்படையில் அறிவுபூர்வமாக அறிவு சார்ந்த விஷயங்களை உமாபதி சிவம் ஐயா அவர்கள் அருள் இருக்கிறார்கள். அதுதான் அந்த தேவாரத்தை மையமா வச்சு 99 தேவார பாடல்கள் உள்ளதா செய்தி சொல்லப்படுது. அதுக்கு பேர் என்னன்னா தேவார அருள்முறை திரட்டு. அதாவது சாஸ்திரத்தில் தோத்திரம். இதுக்கு என்ன சொல்லுவாங்க? சாத்திரத்தில் தோத்திரம் சொல்லுவாங்க. திருமந்திர நூல் வந்து தோத்திரத்தில் சாத்திரம் சொல்லுவாங்க. அதாவது பாடுற நூல்ல அறிவு சார்ந்த நூல் எதிரானா திருமூலர்து. அதே மாதிரி அறிவு சார்ந்த நூல்கள்ல பாடக்கூடிய நூல் எதிரானா திருவருட்பயன். இப்ப புரிஞ்சிருக்குமா உங்களுக்கு? நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது 12 திருமுறைகள்ல எல்லாமே பாடக்கூடியதுதான், ஓங்காரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடியது. அதுல எதிராக சாஸ்திர நூல் பாத்தீங்கன்னா திருமூலர் எழுதினிய அது அறிவு சார்ந்த நூல்ல மிகப்பெரிய ஆகம நூல் எதிரானா திருமந்திரம். அது எங்க வருதுன்னா பாட்டு நூல்ல வந்துருது. அதாவது அருள்முறை தேவாரத்துல வந்துருது. ஆனா அதான் தோத்திரத்துல அது சாஸ்திரம் ஆயிடுது. அதே மாதிரி இந்த 12 திருமுறையில இந்த 14 சாஸ்திரங்கள்ல திருவருட்பயன்ற நூல் மட்டும் ஒரு 99 தேவார பாடல்களை மையமா வச்சு அருள்முறை திரட்டா வந்திருக்கு. அதனால இது வந்து சாஸ்திரத்தில் தோத்திரம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப சாஸ்திரத்தில் தோத்திரம், தோத்திரத்தில் சாத்திரம். தோத்திரம் என்பது துதிக்கக்கூடிய நூல், பாடக்கூடிய நூல். அந்த நூல்ல வரக்கூடிய ஒரு சாத்திர நூல் எதிரானா திருமந்திரம். சரியா? இது வந்து சிந்திக்கக்கூடிய நூல், சித்தாந்தம். அது அடிப்படையில என்ன ஒரு நூல் வருதுன்னா அதுல வந்து சித்தாந்தத்துல வரக்கூடிய ஒரு நூல் எதிரான தேவாரத்துல 12 திருமுறையில இருந்து இந்த ஒரு திருமுறைகளை சார்ந்த பாடல் சார்ந்தப்பட்டது ஒண்ணு வருதுன்னா அது திருவருட்பயன். அதனால இது வந்து சாத்திரத்தில் தோத்திரம். அப்ப தோத்திரத்தில் சாத்திரம்னா என்னன்னு தெரியணும், சாத்திரத்தில் தோத்திரம்னா என்னன்னு தெரியணும். இது தெரிஞ்சிச்சுன்னா இயல்பாக அப்ப நிச்சயம் நம்ம வந்து 14 சாஸ்திரத்துலையும் புரட்டணும். ஆமா, இன்னும் 12 திருமுறையும் நம்ம இன்னும் புரட்டல. அப்புறம் 14 சாஸ்திரத்தை எப்போ நம்ம புரட்ட போறோம்னு தெரியல. கூடிய சீக்கிரம் சிகாரம் சைவ பாடசாலையில நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணாதான் ஒரு விடிய காலம் பிறக்கும். நன்றி. வாங்கம்மா, சொல்லுமா. நன்றிங்க ஐயா. 12 திருமுறைகளில் மொத்தம் எத்தனை பாடல்கள்? நான் 28,000 சொல்லிட்டேன். ஆனா அதுக்கு மேல 38,000 பல பாடல்கள் இருந்திருக்கு. 12 திருமுறைகள் மொத்தம் எத்தனை பாடல்கள் இப்ப இருக்குன்னா 18,497 பாடல்கள் இருக்கிறது. செய்தி புள்ளி விவரப்படி 18,497. மற்றதெல்லாம் செல்லரிச்சு போச்சு. அடுத்து வாங்கம்மா. நன்றிங்க ஐயா. மூவர் பெருமக்கள் பாடிய மொத்த பதிகங்கள் எவ்வளவு? ஆமா, மூவர் பெருமக்கள் வந்து மூவர்னா யாருங்க? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமி, இவங்க தான் மூவர்னு சொல்லுவாங்க. 4ஆவதா ஒருத்தருக்காருன்னா அவர் வந்து மாணிக்கவாச சுவாமி, அது 4வர்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த அடிப்படையில் மூவர்னு நீங்க வந்து குழப்பம் வந்துடக்கூடாது. மூவர் பெருமக்கள் பாடிய மொத்த பதிகங்கள் எவன்னு சொல்ற திருஞான சம்பந்த சுவாமிகள் வந்து 16,000 பாடல்கள் பாடியிருக்கிறாரு. அதுல 383 பதிகம் தான் கிடைச்சிருக்கு. திருநாவுக்கர் சுவாமிகள் வந்து இப்ப 49,000 பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. ஆனா கிடைச்சது 312 பதிகம் தான் கிடைச்சது. பதிகம்னா ஒரு பதிகத்துல 10 பாட்டு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து 38,000 பாடல்கள் பாடியிருக்காங்க. ஆனா கிடைச்சது வந்து 100 பதிகம் தான் கிடைச்சிருக்கு. 100னா ஒரு பதிகத்துல 10 பாட்டுன்னா அது எத்தனை பாட்டுன்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. மொத்தம் 1,03,000 பாடல்கள் மொத்தம் பாடியவை. ஆனா கிடைச்சது பாத்தீங்கன்னா 795 பதிகம் தான். அப்ப 795 பதிகத்தினுடைய மொத்த இதுதான் 18,497. அதுல இது இல்ல மூவர் பதிகம் இது வராது. அதுல வந்து நம்ம சேந்தனார், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டுலாம் சேர்த்தா மொத்தம் தான் வந்து 18,497 வரும். ஆனா இது அப்படி இல்ல. மூவர் தேவாரங்கள்ல மூவர் பெருமக்கள் பாடிய மொத்த நூல் வந்து 795 பதிகம். ஒரு பதிகத்துக்கு 10 பாட்டுனா நீங்க பெருக்கிங்க. அதான் செய்தி.
இந்த மொத்தம் 1,03,000 பாடல்கள்ல 795 × 10 போட்டீங்கன்னா உங்களுக்கு விஷயம் தெரியும். வாங்கம்மா. நன்றிங்க ஐயா. நால்வர் பெருமக்களின் அவதார தலங்கள் எவை? அற்புதம் சிவபெருமானே. திருஞான சம்பந்தர் சுவாமிகள் வந்து சீர்காழி. சீர்காழிக்கு 12 பேர் உங்களுக்கு தெரியும். காழி, சீர்காழி, அப்புறம் வந்து நிறைய நிறைய பேர் அதுக்கு சொல்லுவாங்க. 12 பேர் இருக்கும் அந்த சீர்காழிக்கு. அந்த ஊர்ல பிறந்தவர் தான் திருஞான சம்பந்தர். குழந்தை உருவா வந்து அப்புறம் வந்து அம்மைக்கிட்ட பால் குடிச்சது, ஞானப்பால் குடிச்சது எல்லாம் ஒரு செய்தி வரும். திருஞான சம்பந்த சுவாமிகள் சீர்காழியில பிறந்தவங்க. நாவுக்கரசு சுவாமிகள் திருவாமூர்னு போட்டிருக்கு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து திருநாவலூர்ன்ற ஊர்ல பிறந்தாருக்கு. மாணிக்கவாச சுவாமிகள் திருவாதவூர். அற்புதமான ஊரு. அதுலதான் நம்ம வந்து சிகாரம் சைவநெறி பாடசாலை சார்பா முற்றுவதல் பண்ணிட்டு வந்தோம். திருவாதவூருக்கு போயிட்டு இதுல சீர்காழிக்கு போயிருக்கிறோம். திருவாமூருக்கும் திருநாவலூருக்கும் அடியன் இன்னும் போல. ஆமா. ஸ்ரீமதி அம்மா சொல்லுங்க, என்ன சொல்ல வந்தீங்க? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கம்மா. கொஞ்சம் 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 மெதுவா சொல்றீங்களா? இங்க ரொம்ப கொஞ்சம் ஸ்பீடா இருக்குங்க ஓ, ஐயா. வண்டி வேகமா ஓடுதா? ரொம்ப நம்ம கிரகிச்சுக்கணும் இல்லையா, நாங்க கொஞ்சம் ஸ்லோவா தானே போதும். சரி, சரிங்க என்ன ஐயா. நான் சொல்ல சரி, நன்றிங்க ஐயா. நான் முயற்சி பண்றேன். இதெல்லாம் வேகமா வந்து போறேன். இப்ப இன்னைக்கு கேட்டதெல்லாம் அப்படியே வந்து இதுல பதிவு பண்ணிடுங்க ஐயா, நாங்க நோட் பண்ணி வச்சுக்கிறோம். கொஸ்டின்லாம் ஆமா, இது உங்க நீங்க ஏற்கனவே போய் பயிற்சி எடுத்ததுதான். சித்தாந்த சுடர்லாம் வாங்கிட்டீங்களே. இருந்தாலும் நாங்க டிஸ்கஸ் பண்றதுக்காக போட்டிருக்கோம் சும்மா. இல்ல நீங்க போட்டீங்கன்னா நாங்க கொஞ்சம் இது பண்ணிக்கிறோம், படிச்சுக்கிறோம். கண்டிப்பா. சரி, நன்றி ஐயா. இது நம்ம ஞானத்துக்கு எட்டின வரலாம் இப்ப சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. இருக்கிறத சொல்ல போறோம், அவ்வளவுதான். அப்ப 4 பெருமக்கள் அவதார தலங்கள் போது திருஞான பொறுமையா சொல்லுமாமே. பக்ரைன்ல இருந்து கோரிக்கை வந்தது. திருஞான சம்பந்தர் வந்து பிறந்தது சீர்காழின்ற ஊர்ல பிறந்திருக்கிறாரு. சீர்காழி எங்க இருக்குன்னா சிதம்பரம் பக்கத்துல. சிதம்பரம் சீர்காழி சிதம்பரம் சொல்லுவாங்கல்ல, அந்த ஊர் பக்கத்துல அது இருக்குது. திருநாவுக்கரசர் திருவாமூர் அப்படின்னு சொல்லி அதிகை திருவாமூர் எங்க இருக்குன்னு நானும் போல. திருநாவலூரும் நான் போனதில்லை. 2 ஊரும் நான் போனதில்லை சாமி. மாணிக்கவாசக சுவாமிகள் திருவாதவூர் போயிட்டேன். இந்த 4 ஊர்ல தான் இவங்க பிறந்தாங்க. கடலூர் பக்கத்துல இருக்குது ஐயா திருவாமூர். ஆமா. சரிங்கம்மா. திருநாவலூர் அது பக்கமா தான் எங்கயோ கூவாகம் எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பக்கமா இருக்குது. போயிருக்கிறேன், ஆனா ஞாபகம் இல்ல. அற்புதம். வாங்க ஜான்சியம்மா, அடுத்த கேள்வி கேளுங்க. நன்றிங்க ஐயா. நால்வர் பெருமக்கள் இப்பூ உலகில் வாழ்ந்த காலம் எவ்வளவு ஐயா? பூ உலகம்னா பூ எங்கன்னு கேட்க கூடாது. பூன்னா அந்த பூமி. 4 பெருமக்கள் இப்பூ உலகில் வாழ்ந்த காலம் எவ்வளவு அப்படின்னா, திருஞான சம்பந்தர் சுவாமிகள் 16 வருடங்கள் வாழ்ந்தாங்க. 16 வருஷம் வாழ்ந்தாங்க அவங்க. எத்தனை வருஷம்? 16 வருஷம் வாழ்ந்தாங்க. திருநாவுக்கரசர் சுவாமிகள் எவ்வளவு வருஷம் தான்? 81 வருஷம் வாழ்ந்தார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எப்படி வாழ்ந்தாங்கன்னா 18 வருஷம் வாழ்ந்தாரு. மாணிக்கவாச சுவாமிகள் வந்து 32 வருஷம் வாழ்ந்தாங்க. இதுதான் அங்க செய்தி. ஏன் இந்த மாதிரி நான் அழுத்தி சொல்றேன்னா, அந்த 16 வருஷம் சாதாரண விஷயம் கிடையாது. சுருங்க வாழ்ந்தாலும் பெரிய செய்திகளை சொல்லிட்டு போயிட்டாங்க. நாவுக்கரசர் சுவாமிகள் 81 வருஷம் வாழ்ந்து 51 வயசுல தான் எங்க வந்தாங்க? நம்ம சைவ சமயத்துக்கு வந்தாங்க. அக்கா திரு அதிகையில திலகவதி அம்மையாருடைய பெரும் கருணையினால வேண்டுதல்னாலும் நாவுக்கரசர் வந்து 51 வயசுல தான் சமயத்துக்கு வந்தாங்க. அதனால 81 வருஷம் அப்படின்னு சொன்னேன். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து 18 வருஷம் சொன்ன காரணம் என்னன்னா, அந்த 18 வருஷத்துல தென் திசை உய்வதற்காக அங்க இருந்து கீழே இறங்கி வந்த மனுஷன். ஒரு பெரிய அந்த வெள்ளை யானையில சாமி அவரை எடுத்துட்டு போனார். அதனால லெஜண்ட் சொல்லக்கூடிய அற்புதமா அவர் இல்லைன்னா 63 நாயன்மார் வரலாறு நமக்கு தெரிஞ்சிருக்காரு. இந்த 18 வருஷத்துல மிகப்பெரிய விஷயங்களை செஞ்சுட்டு போயிட்டாரு. மாணிக்கவாச சுவாமிகள் 32 ஆண்டுகள் தான். அது அனுபவத்தினுடைய உச்சம். அந்த உச்சத்தை நமக்கு திருவாசகத்துக்கு ஒரு வாசகத்துக்கு உருகார். இந்த 32 வயசுல பல சாதனைகள் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆமா, இதுதான் வாழ்ந்த கால அளவுங்க. இதை பார்த்து பயந்துராதீங்க. அந்த 16 வருஷத்துக்குள்ள ஞானசம்பந்தர் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டாரு. நாவுக்கரசர் 81 வயசுல செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டாரு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 18 வருஷத்துல எவ்வளவோ பண்ணிட்டாரு. ஆமா, மிராக்கள் பண்ணாத மிராக்கள். நாவுக்கரசரும் மாணிக்கவாசகரும் திருமணம் செய்யல இல்ல ஐயா? இல்லம்மா, மாணிக்கவாசகர் வந்து குவிமுலைவேல் வீழ்வேணும் அப்படின்னு சொல்லும் போது நிறைய இடங்கள்ல சொல்லுவாரு. அது என்னன்னா, ஒரு அரசன், அது முதலமைச்சர், அந்த பக்கத்து நமக்கு வேண்டாம், அடுத்த பக்கம் நமக்கு வேண்டாம். பெண்கள் எல்லாம் பார்த்தா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அது ஒரு அந்த காலம் கோவணம் தரிச்ச காலம், மேல அங்கி இல்லாத காலம், துணிகள் எல்லாம் வந்து வேற டிஃப்ரெண்டான காலம். இப்போதான் வந்து எல்லாத்துக்கும் மரத்துக்கான ஏற்பாடு, அப்போ எல்லாம் கிடையாது. அதனால அவங்க எப்படி இருந்தாங்கன்றதுக்கான ஆராய்ச்சி நமக்கு வேண்டாம்.
இதுல வந்து நாவுக்கரசு சுவாமிகள் வந்து கோலனாய் கடிந்த நாள், அப்புறம் அப்புறம் வந்து பெண்கள் மேல ஒரு ஆவலாய் கடிந்த நாள் அப்படி சொல்லி நேரம் போன காலத்தை அவர் சொல்லுவாரு. அப்படி சொல்லும்போது பெண்கள் மேல உள்ள விஷயத்தையும் அவர் சொல்றதுனால, அவர் பெண்கள் தீண்டி வரும்னு சொல்லிட்டு சில இடங்கள்ல வாதம் பண்ணுவாங்க. அது நமக்கு வேண்டாம். நாவுக்கரசு சுவாமிகள் அது அடுத்த பக்கம் நமக்கு வேண்டாம். அவர் வந்து இருந்தாரு. ஜெனூனா இருந்தாரு. அவர் வந்து அங்க பட்டம் வாங்குனார். எங்க? ஆம், அந்த சமண சமயத்துல வந்து மிகப்பெரிய பட்டம் வாங்குனாரு. தர்மசேனர்ன்ற பட்டம் வாங்குனாரு. அவருடைய ஒழுக்கத்தால தான் கிடைச்ச பரிசு அது. அதுக்கப்புறம் வந்து அங்கிருந்து இங்க வந்த பிறகு சைவ சமயத்துல வந்து பெரிய புரட்சி பண்ணாரு. அப்படி பெரிய புரட்சி பண்ணாலும், உழவார் பணி செய்யும்போது நவரத்தினங்கள்லாம் கிடைச்சது. அந்த நேரத்துல அப்சரஸ் எல்லாம் வந்து அழகழகா அவர் முன்னாடி என்ன பண்ணுவாங்க, வயசான காலத்துல வந்து நிப்பாங்க. அதெல்லாம் பார்த்து நீங்கலாம் எங்க எம்பெருமானுக்கு அப்புறம் தான் நீங்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே, இவன் எதுக்கும் மசிய மாட்டான்னு சொல்லிட்டு சாமி அந்த சோதனைய விட்டுருவாரு. இந்திரனும் அந்த சேவைய விட்டுருவான். அப்போ அவரு இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட மனிதர். அதனால திருமண பத்தி சொல்ல வேண்டாம். அது வேண்டாம் நமக்கு. மாணிக்க வாசகர்கள் வந்து நந்தி எம்பெருமானுடைய முழு அம்சம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க ஆவுடையார் கோயிலுக்கு போனீங்கன்னா, அது வந்து காளைன்னா அது எல்லாவற்றையும் பார்த்து புறத்தே காளமாடு மாரி மதில் சுவர்லாம் பார்த்துருக்குதுட்டு, அப்புறம் ஆழ்வார் எலி மாடு போல் நான் திரிவேனோ அப்படின்னும்போது, அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தாருறது அனுபவம் தான். அது வந்து நமக்கு வேண்டாம். அது அவங்க மெய்யியல் அனுபவத்துல பெண்கள பத்தியும், தன்னை நாயேன் என்று சொல்லிக்கிற விஷயத்தை பார்த்தும் நம்ம வந்து அவங்களுக்கு கீழ எடப்பட வேண்டாம். அது தேக சம்பந்தப்பட்டது. அது அவங்களுக்கு அனுபவத்தினால தான் எழுதியிருப்பாங்க. அது நமக்கு வேண்டாம். சிவாய நம, திருச்சிற்றம்பலம். அகச்சார்ந்த விஷயங்கள் நமக்கு வேண்டாம் சாமி. சிவாய நம. அடுத்து. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. திருத்தொண்டர் தொகை ஆசிரியர் யார்? திருத்தொண்டர் தொகை ஆசிரியர் யார்? சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ஆஹா, எப்படிங்க? யார் சார்? அம்மா சொன்னாங்களா? வாங்க 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 வாஜரம்மா வாங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்டர் தொகை ஆசிரியர் யாருன்னா, அந்த தில்லைவாழ் அந்தனதும் அடியார்க்கும் அடி என்ற பாடல். இது எது நடந்தா சுவாரஸ்யமான அந்த தேவாசிரிய மண்டபத்துல ஆரூர்ல நடந்த ஒரு பெரிய கூத்து இது. விரல்மண்ட நாயனாருக்கும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் பெரிய ஒரு டிஸ்கஷன் ஏற்படும். அப்ப சாமியே அவர் புறத்துன்னு சொல்லுவாரு. அதான் புறத்தை தள்ளி வச்சிருவாரு. அவன் உனக்கு கடவுளையும் நீ யாரை வணங்குறியோ அவனையும் தள்ளி வச்சிரும், உன்னையும் தள்ளி சைவ சமயத்துக்கு புறம்பு அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி சொன்ன உடனே சாமியை பார்த்து என்ன பண்ணாரு, என்னையும் ஒதுக்கி வச்சிட போறான்னு சொல்லிட்டு சுந்தரமூர்த்தி சாமியில தில்லைவாழந்தனை தான் எடுத்து கொடுப்பாரு. அப்ப ஆரூர்ல தில்லைன்னு எடுத்து கொடுக்கறதும், தில்லையில ஆரூரை எடுத்து கொடுக்கறதும் பெரிய பெரிய விசேஷம் நடக்கும் பதிகங்கள்ல. அப்ப தில்லைவாழ் அந்தனதம்னு அங்க ஆரம்பிக்கும் முதல்ல. அப்படி ஆரம்பிச்ச பாடல் தான் இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருத்தொண்டர் தொகை. அதை தான் நம்ம 9:50க்கு இன்னைக்கு வரை நம்ம சேனல் உயிரோடு இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா இந்த 9:50 தான். இந்த 9:50க்கு இந்த திருத்தொண்டர் தொகை பாடலன்னா நம்ம சைவ சமயத்தை கொண்டு போக முடியாது. சைவ நெறி பாடசாலையும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இல்லைன்னா எதுவுமே இல்லை. 63 நாயன்மார்கள் இல்லை. 63 நாயன்மார்கள் இல்லைன்னா திருத்தொண்டர் தொகை இல்லை. திருத்தொண்டர் தொகை இல்லைன்னா 63 நாயன்மார்கள் இல்லை. அது இல்லைன்னா நம்ம நிகழ்ச்சியும் இல்லை. 9:50 நிகழ்ச்சியும் இல்லை. சிகாரம் சைவ நெறி பாடசாலையும் இல்லை. ஆமா, அப்படிதான் நம்ம சொல்லணும். அது இருக்கும் தான் வண்டி ஓடிட்டு இருக்கு. என்னைக்கு நம்ம சேனல் ஆரம்பிச்சோமோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் 9:50க்கு அந்த எக்ஸ்பிரஸ் ஓடிட்டு தான் இருக்குது. ஒரு நேரங்கள்ல காலம் தவறுது. அது ஆண்டவன் சித்தம். வாங்கம்மா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நாயன்மார்கள் மொத்தம் எத்தனை பேர்? நாயன்மார்கள் மொத்தம் 63 பேர். 63 பேர் எல்லாருக்கும் தெரியும். எல்லாத்துக்கும் தெரியும். நன்றிங்க ஆமா, ஐயா. இந்த 63 பேர் வந்து சொல்லுங்கம்மா. சொல்லுங்க ஐயா. சொல்லிடுறேன். இந்த 63 பேர் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில ஒவ்வொரு தொண்டு செஞ்சவங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு 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 விதத்துல பூமியில தன் திறத்தை பதித்தவர்கள். சாமி அவங்கள சாமிதான் அவங்க. 63 பேரும் சாமிதான். 63 பேரும் சாமிதான். இந்த பூமியில வாழ்ந்து காமிக்கிறதுக்காக, சமயத்தினுடைய நெறிகளை சுட்டி காண்பதற்காக அசைவம் சாப்பிட்றதுல இருந்து, அவர் சைவ முறையில சாப்பிட்றது இருந்து, அன்பை பிரதானப்படுத்துற மிகப்பெரிய செயல்களை செஞ்சு, வீரதீரத்தர்களை செஞ்சு தன்னுடைய பதிவை செஞ்சதுனால 63 நாயன்மார்கள். இவங்களுக்கு மேலேயும் கிடையாது, கீழையும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேல யாரும் கிடையாது, இதுக்கு மேல கீழே யாரும் கிடையாது. இப்போ 63 நாயன்மார்கள் தான். அடியார்கள் மத்தியில தான் சிவபெருமான் இருப்பார். அடியார் உள்ளத்துல தான் சாமி இருப்பாரு. சாமி பார்க்கறத விட அடியார்களை பார்த்தா ஆண்டவனை பார்த்துடலாம். அடியார்களுடைய தரிசனமே ஆண்டவன் தரிசனம். அப்போ 63 வணங்கினாலே ஆண்டவன் வணங்கின மாதிரி ஆயிடும். வாங்கம்மா. நன்றிங்க ஐயா. சாத்திரத்தில் தோத்திரம், தோத்திரத்தில் சாத்திரம் என்று கூறப்படும் நூல்கள் எவை? பாருங்க, இங்கதான் நமக்கு ஒரு பெரிய சிக்கல் வந்துடும். சாத்திரத்தில் தோத்திரம், தோத்திரத்தில் சாத்திரம் என்று கூறப்படும் நூல்கள். சாத்திரத்தில் தோத்திரம் என்பது போற்றி பற்றுடை. தோத்திரத்தில் சாத்திரம் வந்து திருமந்திரம். ஆனா இங்க பாருங்க, நம்ம திருமுறை வந்து அந்த 99 பாட்டு வருதுன்னு சொன்னோம் இல்லையா? அது வந்து நான் சாத்திரத்தில் தோத்திரம்னு சொன்னேன்.
ஆனா இங்க மாற்று கருத்து இருக்கு. அதை நான் மன்னிச்சிருங்க. அதை கடந்த செய்தியை கொஞ்சம் அப்படியே நீங்க எரேஸ் பண்ணிடுங்க. நீங்க சாத்திரத்தில் தோத்திரம் என்று சொல்லக்கூட போற்றி பற்றுடை. ஏன்னா இல்ல அது தேவாரத்தை திரட்டி இருக்கிறதுனால அந்த தோத்திர சாத்திரத்தில் தோத்திரம் சொன்னேன். இது இயல்பாவே பாடல்கள் மாதிரி இந்த அரிசீர் நெல்லடி கடலடின்னு சொல்றாங்கல்ல. இப்போ எதுகை மோனையோட பாடல் அமைப்பாங்கல்ல, அந்த எதுகை மோனையோட பாடல் அமைச்சுக்கிறதுனால இது வந்து சாத்திரத்தில் தோத்திரம் எது போற்றி பற்றுடை அப்படின்ற நூல். பாடல் பட்ட இப்ப மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு, அப்போ மண்ணில் எண்ணில், அந்த மண்ணில் எண்ணில் அப்படி எதுகை மோனை வச்சு எழுதுற பாடல் எல்லாமே தோத்திர நூலாக இருக்கும். அந்த தோத்திர அப்ப சாத்திர நூல்ல ஒரு தோத்திர நூல் போல் இருக்கிறது எதுன்னா போற்றி பற்றுடை. அப்போ எதுகை மோனையோட வரிகள் வச்சு சீரமைச்சு எழுதக்கூடாதுனால அதனால போற்றி பற்றுடை சாத்திரத்தில் தோத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. தோத்திரத்தில் சாத்திரம் என்று சொல்ல அழைக்கக்கூடியது எதுன்னா பாட்டுக்கு பாட்டாவும் இருக்கும், சாத்திரத்துக்கு சாத்திரமாவும் இருக்கும். அதாவது சித்தாந்தத்துக்கு சித்தாந்தமா இருக்கும், திருமுறைக்கு திருமுறையாவும் இருக்கும். அதனால அது திருமந்திரம் தோத்திரத்தில் சாத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. நன்றிங்க ஐயா. ஐயா, மெய்கண்டாருக்கு உபதேசம் செய்தது யார்? மெய்கண்டார் இவர்தான் வந்து ஆர்ஜின் ஆஃப் சித்தாந்தம். அதாவது நம்ம சைவ சமயத்துல இவர்தான் வந்து ஈராண்டில் சிவஞானம் பெற்றவர். இருந்தாலும் இதுக்கு முன்னாடி சகலாகம பண்டிதர்னு ஒருத்தர் இருந்தார். அவரு எல்லா ஆகமத்தையும் கரைச்சி கொடுத்ததுனால அவர் சகலாகம பண்டிதர்னு பேரு. அவரே வந்து இவர் பிறக்கிறதுக்கு கயிறு காட்சி கொடுத்தவரே சகலாகம பண்டிதர் தான். இருந்தாலும் இவர் பிறந்து வந்து மெய்கண்டார் பிறந்து வந்து அந்த திருவெண்காட்டுல சகலாகம பண்டிதர்கிட்ட நூல் போட்டு பார்த்து ஒரு குழந்தை பிறந்தது. அந்த பிறந்த குழந்தை தான் மெய்கண்டாரு. சுவேத வன பெருமாளோ ஏதோ பேர்ல ஒரு பேரு. அந்த மெய்கண்டார் வந்து அந்த அவர் வந்து ஆமா அந்த அவர் தான் வந்து ஆர்ஜின். அந்த ஆர்ஜின் முனிவர் வந்து பின்னாடி அவருடைய அந்த கயிறு சாத்தினவருக்கே இவர் உபதேசம் கொடுத்ததுனால இவர் வந்து மெய்கண்டார் தான் ஃபர்ஸ்ட்ல வர்றாரு. அப்ப சீனியர் சித்தாந்த இதுல வரும்போது மெய்கண்டார் வர்றாரு. அதனால தான் மெய்கண்டாருக்கு உபதேசம் செய்தது யாருன்னா, இந்த சின்ன வயசுலயே இவ்வளவு ஞானம் பெற்றது எப்படி, இவ்வளவு முளைச்சு 3 விடல, இதுக்கு இவ்வளவு ஞானம் வந்ததுன்னா அப்ப அசரீரியா மேல போன கந்தர்வர்கள் பரஞ்சோதி முனிவர்கள் அகச்சந்தான குரவர்கள் சொன்னாங்க இல்லையா, பரஞ்சோதி முனிவர்கள் நந்தி. இப்ப இவங்க எல்லாம் அகச்சந்தான குரவர்கள்ல வெளிப்படக்கூடிய முனிவர்கள். அதுல பரஞ்சோதி முனிவர் வந்து மேல பயணிக்கும் போது இந்த மெய்கண்டாருக்கு ரோட்ல விளையாடிட்டு இருந்த குழந்தைக்கு உபதேசம் கொடுத்ததாக செய்தி சொல்லுவாங்க. அப்படி மெய்கண்டாருக்கு உபதேசம் செய்தது பரஞ்சோதி முனிவர். இதைதான் நான் ஆராய்ச்சி பண்ண வேணும்னு சொன்னேன். ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்க சோதிக்க வேண்டாம். அது எப்படிங்க 2 வயசு குழந்தைக்கு எப்படி கொடுக்க முடியலாம் கேட்கக்கூடாது. சாமி மேல இருந்து அசரீரியாக வந்து பரஞ்சோதி முனிவர் கொடுத்தாரு. அதை நம்பணும். ரைட், அடுத்து வாங்க. பரஞ்சோதி முனிவர்கள் தான் யார் கொடுத்து? ஆமா, பரஞ்சோதி முனிவர்கள் தான் மெய்கண்டாருக்கு உபதேசம் கொடுத்தது. அந்த மெய்கண்டார் தான் சிவஞான போதம் அருளியது. அதான் சித்தாந்தத்தினுடைய பேசிக் கொடுத்தவர். வாங்க. மெய்கண்டாரின் மாணாக்கர்கள் எத்தனை பேர்? அப்ப இந்த 2 வயசுல ஞானம் பெற்ற இந்த மெய்கண்டாருக்கு மொத்தம் 49 பேர் இருந்திருக்கிறாங்க. அதுல தலையாய மாணவராக விளங்கியவர் சகலாகம பண்டிதர் என்று அழைக்கப்படும் அருள்நந்தி சிவாச்சாரியார். இந்த சகலாகம பண்டிதர் தான் நான் யாருன்னு சொன்னேன். அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி நூல் போட்டு பார்த்து பேயடையா பிரிவைதும் பிள்ளையோட உள்ள நினைவுன்னு சொல்லிட்டு எங்களுடைய மெய்க்காப்பாளருக்கு இன்னைக்கு செய்தி அனுப்பிச்சேன். யாருன்னா குழந்தை இல்லைன்னா இந்த பாட்டு பாடி காமிசாமி அப்படின்னு அனுப்பிச்சேன். அந்த இந்த பாட்டை பாடிதான் இந்த மெய்கண்டார் பிறந்தாரு. பேயடையா பிரிவைதும் பிள்ளையனோட உள்ள நினைவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை பாடிதான் அந்த மெய்கண்டார் பிறந்தார். சித்தாந்தத்தினுடைய ஆர்ஜின் சொன்ன இல்லையா, அப்படிப்பட்ட பிறந்த மெய்கண்டார் வந்து பரஞ்சோதி முனிவர்கிட்ட உபதேசம் வாங்கி அது வந்து சகலாகம பண்டிதரை வந்து யாரு அந்த கயிறு சாட்டினாரோ ஹெல்ப் பண்ணாரோ அவரையே வந்து சித்தாந்தத்துல கேள்வி கேட்டு மடக்கிடும். அப்ப ஆணவத்துக்கு பொருள் யாருன்னு கேட்கும்போது நீர் அப்படின்னு சொன்னோம்னா அவர் அடங்கி தப்புன்னு கீழே விழுந்துருவாரு. கீழே விழுந்து பணிஞ்சிருவாரு இந்த 2 வயசு குழந்தைகிட்ட. அப்படி பணிஞ்ச உடனே சகலாகம பண்டிதர் என்று அழைக்கப்படும் அருள்நந்தி சிவாச்சார் என்ற பேரோட அவர் வந்து தலையாய மாணவரா விளங்கினார். யாருக்கு? அந்த குழந்தைக்கு மெய்கண்டாருக்கு தலையாய மாணவர் யாருன்னா சகலாகம பண்டிதர் என்று அழைக்கக்கூடிய அருள்நந்தி சிவாச்சார். மொத்தம் 49 சீடர்கள். அதுல ஒரு சீஃப் யாருன்னா இவர் தான், யார்? அருள்நந்தி சிவாச்சாரியார். துகளறு போதம் என்ற நூலை அருளி செய்த சிற்றம்பல நாடிகளும் இவர் மாணாக்கரே. அப்படி துகளறு போதம் எழுதினவரும் இவருடைய மாணாக்கர் தான். அப்போ கிட்டத்தட்ட 49 பேர் இருந்திருக்கிறாங்க. அதுல தலையாய மாணவர் வந்து அருள்நந்தி சிவாச்சாரியார். அவர் வந்து துகளறு போதம் என்ற நூலை அருளி செய்த சிற்றம்பல நாடிகளும் இவர் மாணாக்கரே. சிற்றம்பல நாடிகளும் இவருடைய பிரதான சிஷ்யர்கள்ல ஒருத்தர். ஒண்ணு
சகலாக பண்டிதர் என்று அழைக்கக்கூடிய அருள்நந்தி சிவாச்சாரியார், இன்னொன்னு சிற்றம்பல நாடிகள். துகளறு போதம் கொடுத்தவர், அவர் சிவஞானம் போதம் கொடுத்தாரு, இவர் துகளறு போதம் கொடுத்தாரு. வேற ஒண்ணும் இல்ல வித்தியாசம். 25வது கேள்வி மெய்கண்டாரின் மாணாக்கர்கள் எத்தனை பேர்னு கேட்டீங்கன்னா இதுதான். சூப்பர். அடுத்து ஐயா 25 கேள்விகள் பார்த்திருக்கோங்க ஐயா. டைம் ஆயிடுச்சா? சரி, சரி. நம்ம எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சோம்? நியர் ரொம்ப லேட்டா 8:59. 8:35 ஆரம்பிச்சோம் நினைக்கிறேன். சரி, இன்னும் 2 கேள்வி பார்த்துடலாமா? சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. ஒரு 5 கேள்வி 26வது. பார்த்துடலாம். சரிங்க. 30 வரலாம் சிவஞான பார்த்துடலாம். போதத்திற்கு ம். சிவஞான போதத்திற்கு காலத்தால் முற்பட்ட சாத்திர நூல்கள் யாவை? சிவஞான போதம் வந்து மெய்கண்டாருக்கு அப்பாற்பட்டு மெய்கண்டால வந்தது. சிவஞான போதம் நூல்களில் பிரதான நூலாக சொல்லப்படுது சித்தாந்த நூல்ல. அந்த நூலுக்கு முற்பட்ட சாத்திர நூல்கள் எவைன்னு சொல்லும்போது திரு உந்தியாரும் திரு கலிட்டுப்படியாரும் அப்படி சொல்லப்படுது. திரு உந்தியார் அதுக்கு முந்தினது, திரு கலிட்டுப்படியார் வந்து அதுக்கு முந்தினது. காலத்தால் முற்பட்டது அப்படின்னு சொன்னா சாத்திர நூல்கள்ல முந்தியது. சிவஞான போதம் பிரதானமாக இருந்தாலும் அதுக்கு முந்தைய காலத்தால் எழுதப்பட்டது திருவந்தியாரும் திருக்கலிட்டுப்படியாரும். இதெல்லாம் வருங்காலங்களில் சைவநெறி பாடசாலையில் நம்ம ஒவ்வொரு சாப்டர் எடுத்து நம்ம பேசுவோம். சரியா? அடுத்து வாங்க. அருள்நந்தி சிவம் அருளி செய்த நூல்கள் யாவை ஐயா? அருள்நந்தி சிவம் அருளி செய்த நூல்கள் யாவைன்னா சிவஞான சித்தியார் 20. சிவஞான சித்தியாரும் 20. 14 சாஸ்திரங்கள்ல இது ஒரு சிவஞான சித்தியார் 20 2 வரும். அதுல அருள்நந்தி சிவம் செய்த நூல்கள் எதிரானா சிவஞான சித்தியாரும் 20. வாங்க சுருக்கமா தருங்க, அப்படி படிச்ச போய். சரிங்க ஐயா. சித்தாந்த அட்டகம் விளக்குக ஐயா. சித்தாந்த அட்டகம்னா 8. வீரட்டேஸ்வரர், திருமூலட்டானன், அட்டானன் வந்தாலும் புரியட்ட ஆகாயம். இந்த அட்டன்னு வந்தாலும் 8ன்னு அர்த்தம். 14 சாஸ்திரங்களும் உமாபதி சிவம் அருளி செய்த நூல்கள் மொத்தம் 8. சித்தாந்தத்துல உமாபதி சிவம் அப்படின்ற அவர் எழுதின நூல்கள்ல மொத்தம் 8 இருக்கு. அந்த 8 நூல்களே சித்தாந்த அட்டகம் என அழைக்கப்படுகிறது. அதுல 1 சிவபிரகாசம், 2வது திருவருட்பயன், 3வது உண்மை நெறி விளக்கம், 4வது போற்றி பற்றுடை, 5வது கொடிக்கவி, 6வது வினா வெண்பா, 7 சங்கற்ப நிராகரணம், 8 நெஞ்சு விடுத்துவது என்பவை அந்த 8 நூல்களாகும். இந்த 8 நூலும் சித்தாந்த அட்டகம் எனப்படுகிறது. இது யாரால் ஏற்றப்பட்டதுன்னா உமாபதி சிவத்தால் ஏற்றப்படுது. இதெல்லாம் எடுத்து படிச்சோம்னா ரொம்ப அருமையா இருக்கும், அழகா இருக்கும். நேரம் போறதே தெரியாது. வாழ்க்கையில இவ்வளவுலாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, இதெல்லாம் விட்டுட்டு நம்ம தேவையில்லாத பொருள்லாம் விரும்பி காலத்தை கழிச்சிருக்க மாட்டோம். என்னெல்லாம் வரும் இதெல்லாம் நம்ம எடுத்து நம்ம பார்க்க போறோம். 14 சாஸ்திரங்களை நம்ம போட்டு உருட்டலாம். நம்ம வரும் சிகார சைவநெறி பாடசாலையில நீங்களாம் ஆர்வமா இருந்தீங்கன்னா சாஸ்திர நூல்களும் எடுத்து நம்ம பேச ஆரம்பிக்கலாம். சரியா? இந்த அப்ப சித்தாந்த அட்டகம்னு சொல்றது உமாபதி சிவத்தால் எழுதப்பட்டது. சிவபிரகாசம், திருவருட்பயன், உண்மை நெறி விளக்கம், போற்றி பற்றுடை, கொடிக்கவி, வினா வெண்பா, சங்கற்ப நிராகரணம், நெஞ்சு விடுத்துவது, இந்த 8ம் அந்த 14 சாஸ்திரத்துல வந்துடும். வாங்கம்மா. நன்றிங்க ஐயா. ஞானாமிர்தம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? வாகீச முனிவர். அதுல போட்டிருக்கு. ஞானாமிர்தம் நூலின் ஆசிரியர் வாகீச முனிவர். ஆமா, ஞானாமிர்தமும் ஒரு சித்தாந்த நூல்ல அற்புதமான ஒரு நூல். அது அழகா நம்ம அதையும் பார்க்கலாம். இது ஏன்னா நம்ம ஒவ்வொன்றும் கிடைச்சதுன்னா நிச்சயம் நம்ம வெறும் லாங் ப்ராசஸ் பார்த்துட்டே போலாம். நல்லது. அடுத்த கேள்வி வாங்கம்மா. நன்றிங்க ஐயா. ஐயா வேதங்கள் குறிப்பு தருக ஐயா. வேதங்கள். வேதம் சிவபெருமானால் அருளி செய்யப்பட்டது. இது கர்மகாண்டம், ஞானகாண்டம் என 2 பகுதிகளாக கூடியது. ரிக், யஜுர், சாமம், அதர்வனம் என 4 வேதங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லப்படுது. இங்கதான் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். வேதம் சிவபெருமானால் அருளி செய்யப்பட்டது. ஆனா இது கர்மகாண்டம், ஞானகாண்டம் 2 பகுதியில உள்ளது. இதுல ரிக், யஜுர், சாமம், அதர்வனம். ஆனா இப்போ நம்ம ஆசிரியர்கள், தமிழ் ஆசிரியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருபோதும் சிவபெருமான் பத்தி பாட்டே அதுல இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் இந்திரன், சந்திரன், வருணன், வாயு, குபேரன், யமன், அப்புறம் வந்து சூரியன், சந்திரன், இவங்களை தான் கும்பிட்டு இருக்கணும் தவிர தேவதைகளை தான் கும்பிடுமே தவிர ஒருபோதும் சாமிக்கு அவங்களுக்கு மூலமா இருக்கிற சிவபெருமான ஒரு இடத்துல வராது. அதனாலதான் இந்த நூலை அவங்க புறக்கணிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ரிக்கு, யஜுர், சாமம். சாம கானம்ன்றது பாட்டு, அது அதர்வனன்றது சூத்திரங்கள், அதாவது தந்திரங்கள், யாரை எப்படி வீழ்த்தணுன்ற அதர்வன வேதம் சொல்லப்படுது. அப்ப இதெல்லாம் அப்போ இறைவனை மையமாக வச்சு சொல்லாம வெறும் சூழ்ச்சிகளும் சூத்திரமாகவும் இருப்பதனால இது எப்படி வேதங்கள் ஆகுன்றது தான் தமிழ் வழியில வரவங்க கேள்வி கேட்பாங்க. ஆனா இது என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு இதுதான் பிரதானம், ரிக்கு, யஜுர், சாம, அதர்வனம்
இதான் பிரதானம். அந்த 4 இதுதான் நூல்கள்னு சொல்லுவாங்க. இந்த ஜென்மாவுல வந்து உங்களுக்கு இது கிடைக்காது. நீங்க வந்து இந்த வர்ணத்துல பிறந்துட்டேல். அதனால நீங்க அடுத்த ஜென்மாவுல நீங்க பிராமணாலா பிறந்தா தான் இந்த ரிக், யஜுர், சாம, அதர்வணம்லாம் கத்துக்க முடியும். அதனால இப்போதைக்கு நீங்க எடுபடியா இருக்கலாம். ஒண்ணும் இந்த சுவாகா சொல்றதுக்கு நீங்க வந்து என்ன பண்ணலாம்? நாங்க வேணா கூட கூட்டு போறோம். நீங்க சுவாகா மட்டும் சொல்லுங்க. ஆனா வேதம் சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா அப்படி இல்ல தமிழ். ஆமா. திருவள்ளுவர் கருணையினால சாமிக்கு நமக்கு அறம், பொருள், இன்பம், வீடு, பேறுன்ற ஒரு உண்மையை சொல்லிக் கொடுத்திருக்காரு. யாரெல்லாம் பஞ்சமா பாதகம் செய்யலையோ அவங்களாம் சிவபெருமானை தொடலாம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நிச்சயம் சிவபெருமானை தேவதைகளை கொண்டாடக்கூடிய நூலாகத்தான் இந்த ரிக், யஜுர், சாம, அதர்வணம் இருக்கிறது என்று சொல்லி எல்லாரும் வாதம் செய்வாங்க. அது நமக்கு வேண்டாம். உண்மையில பார்க்கணும் இந்திரனையும், அப்புறம் வந்து இந்திரலோகத்தை பத்தியும், அப்புறம் இந்திரனை பத்தியும், வருணனை பத்தியும், அப்புறம் வந்து வாயுவை பத்தியும், அக்னியை பத்தியும், அப்புறம் வந்து குபேரனை பத்தியும், இப்படி ஒவ்வொரு தேவதைகளை தான் அதை கும்பிட்டுட்டு போயின்னே இருக்கும். அதனால எந்த இடத்துல சிவபெருமானை மையமா வச்சு இருக்காது. சாமகானம் மட்டும் இது அதாவது யமகம், சமகம் சொல்லுவாங்க. இந்த பிரதோஷ காலத்துல இந்த கோயில்ல வைதிக சமயத்துல படிப்பாங்க. யமகம், சமகம் அப்படி போடுவாங்க. ஆகச்சமே, போகச்சமே, ஆகச்சமே, சமே, சமே, மேன் முடியும். மேன்னு ஒரு மந்திரம் முடியும். அதுக்கு பேரு சமகம்னு பேரு. அது ஒரு உச்சரிப்பு. அந்த உச்சரிப்புல அந்த ஒரு உச்சஸ்தாயில சொல்லக்கூடிய வேதங்களை சாமகானத்துல இருந்து எடுத்து பாடுவாங்க சிவபெருமானுக்கு. அந்த மாதிரி ஸ்லோகங்கள் தான் அதுல இருக்குதே கண்டி முழுமுதற் கடவுளாக சிவபெருமானை மையமாக வச்சு அது இருக்குதான்னா அது சந்தேகம் தான். அதனால அதுதான் இந்த தமிழ் வழியில வர்றவங்க அதனால இதை ஏத்துக்க மாட்டாங்க. இருந்தாலும் வேதம்னு சொல்லும்போது நம்ம எதையும் மொழி வாரியா பிரிச்சு வேதப்படுத்தி சின்னப்படுத்தக்கூடாது. ஏற்கனவே பிரிஞ்சிருந்ததுனாலதான் நம்மளுக்கு சின்ன பின்னப்படுத்திட்டாங்க. அதனால சமஸ்கிருதமும் நமக்கு வேணும், தமிழும் வேணும்னு நம்ம அது அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகணும். அதுதான் ஒரு நல்ல சைவத்துக்கு அடையாளம். வாங்கம்மா. ஐயா நன்றிங்க ஐயா. ஐயா போலாம் வாங்க. ஆகமங்கள் குறிப்பு தருக ஐயா. ஆகமங்கள் குறிப்பு தருக. ஆகமங்கள் சிவபெருமானால் சிறப்பாக சைவர்களுக்கு அருளி செய்யப்பட்ட சிவ ஆகமங்கள் 28 உள்ளன. சைவ சமயம் வேதத்தை பொது எனவும் ஆகமத்தை சிறப்பு எனவும் சொல்றது. இப்போ இந்த ஆகமம்ன்றதுதான் திருமந்திரம். இந்த திருமந்திர நூல் தான் ஆகமம். ஆகம நூல் எதிரானா நமக்கு திருமந்திரம் தான். எப்படி சாப்பிடணும், எப்படி தூங்கணும், எப்படி குளிக்கணும், எப்படி வரையறுக்கணும், எப்படி நம்ம யூரின் போறதுக்கு மட்டும் டாய்லெட் போறதுக்கு முதல்ல எது சக்தி, எது பராசக்தி, எது நந்தி, எல்லா விலாவரையும் தெளிவா சொல்றதுனால திருமந்திரத்தை விட ஒரு ஆகம நூல் வேற எதுவுமே கிடையாது. அதே மாதிரி அதுல 28 ஆகமங்கள்ல சைவ சமயம் வேதத்தை பொது என்று சொல்றது, பொதுன்னு சொல்றது, மறைன்னு சொல்லுவாங்க. ஆகமங்கள்லாம் இருக்கிறத ஒரே நூல் எதிரானா திருமந்திரம் தான். அதுல இருந்து மாற்று கருத்தும் கிடையாது. ஆகமத்தை சிறப்புன்னு சொல்லுவாங்க, அதை பொதுன்னு சொல்லுவாங்க. பொது சிறப்புன்னு 2ஆ பிரிக்கிறாங்க. ஆகமங்கள்ன்றது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வரையறுக்கிறது. இப்ப 10க்கு 10 ஆயாதி போட்டு வீடு கட்டணும்னு வச்சுங்களேன். இப்போ 10க்கு ஒரு கோடு போட்டு முன்னாடி வந்து 8ன்னு போட்டா 10க்கு 8 கட்ட முடியுமா? ஒரு வீடு நீங்க 10க்கு 10 ரூம் போடுறீங்க. 10க்கு ஒரு பக்கம் 10க்கு 10 அளந்துட்டீங்க, மீட்டர் அளந்துட்டீங்க. இன்னொரு பக்கம் 8 போட்டீங்கன்னா நல்லா இருக்குமா? கோணையார் தானே இருக்கும். அப்போ ஒரு ஆகமம்ன்றது ஒரு சீரா இருக்கணும். அப்போ ஒரு கோயில் கட்டுறது ஆகமப்படி கட்டணும்னு சொல்றாங்கல்ல. அப்போ எந்த கருவறை எவ்வளவு தூரம் இருக்கணும், அர்த்த மண்டபம் எவ்வளவு தூரம் இருக்கணும், முன் மண்டபம் எவ்வளவு தூரம் இருக்கணும், நந்தி மண்டபம் எவ்வளவு தூரம் இருக்கணும், அந்த பலிபீடம் எவ்வளவு இருக்கணும். அப்போ இது வரையறுத்து செய்யறதுனால இதுக்கு ஆகமம்னு பேரு. மூலஸ்தானம் எப்படி இருக்கணும், அது எவ்வளவு ஹைட்ல இருக்கணும், ராஜகோபுரம் எவ்வளவு ஹைட் இருக்கணும், இதுக்கெல்லாம் ஆகமம். இப்ப இந்த ஆகமம் பார்த்து கட்டுறதுனால அது கோயில் ஆகமப்படி கட்டின கோயில்னு சொல்லுவாங்க. அப்போ அதே மாதிரி நூல்கள்ல ஆகமம் இருக்கு. அப்ப முறையா பூசை செய்யறது எப்படி? ஆமா, முதல்ல எந்த பொருள் அபிஷேகம் பண்ணணும், அடுத்து எந்த பொருள் அபிஷேகம் பண்ணணும், முதல்ல எப்படி தர்பையை கட்டணும், எப்படி பூணுல போட்டுக்கணும், இதெல்லாம் ஆகமம் சொல்லி தர்றது. எப்படி உடுத்தணும், எப்படி நம்ம உள்ள நுழையணும், எப்படி ஆச்சாரமா இருக்கணும், அந்த வழிகளை சொல்லி தரதுனால அதுக்கு ஆகமம்னு பேரு. அப்ப ஆகமங்கள் மொத்தம் 28 இருக்குது. அந்த 28 சைவ சமய வேதத்தை பொதுவும் அந்த வேதத்திலேயே ஆகமங்கள் இருக்கு. நம்ம தமிழ்ல வந்து திருமந்திரத்தை விட ஒரு ஆகம நூல் எதுவுமே இல்லை. ஏகப்பட்ட நூல்கள் இருக்குன்னா அதுல திருமந்திரமே பிரதான நூலாக சொல்லப்படுகிறது. அப்ப நான் ஆகமத்தை நீங்க கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க திருமந்திரம் படிச்சாலும் ஆகமம் உங்களுக்கு தெரியப்படும். தாங்க. நன்றிங்க. சமயங்கள் எத்தனை வகைப்படும்? அவை யாவை? அற்புதம். சமயங்கள் வந்து அகச்சமயம், அகச்சமயம், அகப்புறச்சமயம், புறச்சமயம், புறப்புறச்சமயம் என 4 வகையாக பிரிச்சுக்கலாம். அகச்சமயம் அப்படின்னா உள், அகம்னா உள்ள. அகப்புறச்சமயம் அகத்திலிருந்து புறத்தை தோன்றிய சமயங்கள். அப்புறம் புறச்சமயம்னா புறத்தை தோன்றிய சமயங்கள். அப்புறம் புறப்புறச்சமயம் உள்ள அந்த பக்கம் போகாம வெளியிலிருந்து வெளியே வந்து அப்படியே தோன்றி அழிஞ்ச சமயங்கள்லாம் இருக்கு. அது நமக்கு வேண்டாம். இருந்தாலும் நம்ம கத்துக்குவோம். அகச்சமயம், அகப்புறச்சமயம், புறச்சமயம், புறப்புறச்சமயம் 4 வகைப்படும். அகச்சமயம் என்பது பாடானவாத சைவம்.
வேதவாத சைவம், சிவ சமவாத சைவம், சிவ சங்கராந்த வாத சமயம் சைவம், அப்புறம் ஈஸ்வர அவிகார வாத சைவம், அப்புறம் சிவாத்துவித சைவம். இப்படி நம்ம அகச்சமயத்தை பிரிச்சுக்கலாம். அகப்புற சமயத்துல பாசுபதம், மாவிரதம், காபாலம், வாமம், பைரவம், ஐக்கியவாத சைவம், இப்படி நம்ம நிறைய என்ன பண்ணலாம் அகப்புற சமயத்துல பிரிச்சுன்னே போகலாம். புறச்சமயம் பார்த்தீங்கன்னா நியாயம், சாங்கியம், யோகம், மீமாஞ்சம், வேதாந்தம், பஞ்சராத்திரம், பாஞ்சராத்திரம். புறப்புற சமயத்துல பார்த்தா உலகாயுதர், சமணர், சௌந்தராந்திகர், யோகசாரர், மாத்தியமிகர், வைபாடிகர், இப்படி பிரிச்சுட்டே போகலாம். இத்தனை சமயத்தை நம்ம விளக்கணும்னா அப்பாடி அப்போ பண்டார சாஸ்திரத்தை நீங்க எடுக்கணும். பண்டார சாஸ்திரம்னா திருவாடுதுறை ஆதீனத்தில் விளக்கணும். பண்டார சாஸ்திரத்தை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும். அதுல சமயங்களை பத்தின விளக்கங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. இது நமக்கு என்னன்னா இது சித்தாந்தங்கள்ல இது அழகா விளக்கப்பட்டிருக்கும். புறச்சமயம், அகச்சமயம், புறப்புற சமயங்கள்லாம் விளக்கி இருப்பாங்க. அப்ப சமயங்களை பத்தின ஒரு பெரிய தெளிவு கிடைக்கும். யாரெல்லாம் இந்த சமயங்களை பத்தி தெளிவா படிச்சிடறாங்களோ சைவ சமயத்தை விட்டு வெளியே போக மாட்டாங்க. அப்போ எல்லாத்துக்கும் மூலமா இருக்கிறது சைவ சமயம்னு புரிஞ்சுக்குவாங்க. மாற்று சமயத்துக்காரர்கள் வந்தாங்கன்னா அவங்க கிட்ட உங்க சமயம் எங்க முடியுதுன்ற ரகசியத்தை நம்ம சொல்லி தரலாம். அப்போ இதெல்லாம் அகச்சமயம், அகப்புற சமயம், புறச்சமயம், புறப்புற சமயம் அப்படின்னு நம்ம 4ஆ பிரிச்சுக்கலாம். வாங்கம்மா. நன்றிங்க ஐயா. இது சொல்லிடுறேன். புறச்சமயம், புறப்புறச்சமயம், அகச்சமயம், அகப்புறச்சமயம், இப்படி இத்தனை சமயங்கள் இருக்கு இல்லையா? இத்தனை சமயத்தையே நம்ம ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தலைப்பை எடுத்து இவ்வளவு இருக்குதா அப்படின்னா இத்தனை சமயங்கள்லாம் இத்தனை இது இருக்கு. சமணர், சௌந்தராதிகர், யோகசாரர், மாத்தியம், இப்படின்ற அதே மாதிரி பௌத்தம், இன்னைக்கு கிறிஸ்டியன், முஸ்லீம்லாம் இருக்குது இல்லையா? அன்னைக்கு இருந்த போட்டி இதுதான். இவ்வளவு சமயங்கள் இருந்தது. எல்லா 6 வகை சமயங்கள் இப்ப பிரிச்சிருக்காங்கல்ல, 6 சமயத்துக்கும் தலைமை யாருன்னா சிவபெருமான் தான். அதுல மாற்று கருத்தும் கிடையாது. வாங்க 33வது கேள்வி. நன்றிங்க ஐயா. சைவ சித்தாந்தம் ஒரு வார்த்தையில் விளக்கம் தருக ஐயா. அவ்வளவுதான். சிவபெருமான், சிவசிவா. அதுல ஐயா இல்லவே இல்லையா? சைவ சித்தாந்தம் ஒரு வார்த்தை விளக்கம் தருக, அவ்வளவுதான். முடிந்த முடிவு, அவ்வளவுதான். முடிந்த முடிவுன்னா there is no end. சைவ சித்தாந்தம் முடிந்த முடிவு. ஒரு கொள்கையை சொல்லுதுன்னா இதுதான் செய்தி அப்படின்னு வரையறுத்து சொல்லப்பட்டது, அவ்வளவுதான். இன்ன தன்மையும் இன்ன வண்ணத்தன் சொல்லிட்டு பாட்டுல சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இறைவனை வரையறுக்க முடியாது. ஆனா சைவ சித்தாந்தம் ஒரு இடத்துல என்ன சொல்லுதுன்னா முடிந்த முடிவு, ஏற்கனவே முடிஞ்சு போன முடிவு தான் சைவ சித்தாந்தம். அதனுடைய முடிந்த முடிவுன்ற ஒரே சொல்லல சைவ சித்தாந்தம் என்ன சொல்றாங்கன்னா முடிந்த முடிவுன்னு சொல்லிடுறாங்க. அதுதான் there is no end. அது எல்லையற்றது, முடிவற்றது, முடிந்த முடிவு வரையறுக்கு சொல்லப்பட்டதுனால இதுதான் முடியும். ஜீவ சிவோகத்தை தான் கடைசியில சிவஞான போதம் வலியுறுத்தும். ஒவ்வொரு சாஸ்திரங்களும் எங்க முடியுதுன்றதை நம்ம சாஸ்திரங்கள் படிக்கும்போது கத்துக்கலாம். அப்ப ஏற்கனவே முடிந்த முடிவுன்ற மாதிரி தான் அது சொல்லப்படும். வரையறுக்கப்பட்டது, தெளிந்த தெளிவு. இது புதுசா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. 14 சாஸ்திரங்களும் சொல்ற ரகசியங்களை நீ அதுவாகவே இருக்கிறாய். எப்படி? நீ அதுவாகவே இருக்கிறாய், அகம் பிரம்மாஸ்மி, ஜீவ சிவோகம், புருவ நடுவில் இருக்கிற லலாடத்தை அடிதல், நீ அதுவாகவே இருக்கின்ற, இந்த மாதிரி நிறைய ஸ்லோகங்கள் இருக்குல்ல, அதை சொல்லிட்டே போகலாம். இப்படியே நிறைய சித்தாந்தத்தை விளக்கிட்டே போறதுக்கு பதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா முடிந்த முடிவு, அவ்வளவுதான். ஆமா, இதுக்கு மேல என்ன கிடையாது. சித்தாந்தத்தை படிச்சுட்டான்னா அவ்வளவுதான், முடிச்சு அவ்வளவு எல்லாத்தையும் முடிச்சிட்டான்னு அர்த்தம். ரெண்டு தெரிஞ்சு. ஆனா சித்தாந்தம் படிக்கிறது வேற, சித்தாந்தம் படிக்கிறதுன்றது ஏட்டு சுரக்காய். சித்தாந்தத்தை அனுபவிக்கிறதுன்றது நீச்சல் அடிக்கிறது. நீச்சல் அடிக்கிறது எப்படின்னு கத்துக்கிறது சித்தாந்த ரத்தனம் பட்டம் வாங்குறது. நீச்சல் அடிக்கிறது எப்படின்னு கத்துக்கினீங்க, நீச்சல் அடிக்கணும் இல்லையா? அதுக்கு கீழே இறங்கினவங்க அவங்க தான் சாஸ்திரங்களை அனுபவிச்சவங்க. அப்போ அனுபவிச்சவங்களுக்கும் சாஸ்திரம் படிச்சவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம பட்டம் வாங்கினவங்களுக்கும் பட்டத்துல இருந்து நீச்சல் அடிச்சவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? அது போலதான். ரைட். அப்போ சித்தாந்தம் அனுபவமா மாறணும், அப்பதான் அது ஸ்பீச்சா மாறும். அனுபவப்படாம ஒரு விஷயத்த பேசக்கூடாது. அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், சித்தாந்தம் படிக்கிறது பெருசு இல்லை, அது அனுபவத்துக்கு வரணும். அனுபவத்துக்கு வரணும்னா குருநாதர் வேணும். குருநாதர் இல்லாத வித்தை பாழ், குரு இல்லாத வித்தை பாழ். அப்ப சிவபெருமான் கேட்டு நம்ம என்ன பெறணும்? குருவர்களை பெறணும். குருவர்கள் கிடைச்சதுன்னா எல்லா சித்தாந்தமும் எல்லா வேதாந்தமும் நம்ம கத்துக்கலாம். வாங்கம்மா. நன்றிங்க ஐயா. சைவ சித்தாந்தர் என்ற குறிப்பினை தரும் திருமுறை எது? சைவ சித்தாந்தர் என்ற குறிப்பினை தரும் திருமுறை எது? திருமந்திரம். கற்பனை கற்று கலைமன்னும் மெய்யோகம், முற்பத ஞானம் முறைமுறை நன்னியே, சொற்பதம் கடந்த துரிசற்று மேலான தற்பரம் கண்டுலோர் சைவ சித்தாந்தரே. அப்போ திருமந்திரத்தை சைவ சித்தாந்தருக்கு ஒரு பிலாசபி, ஒரு இலக்கணத்தை வகுத்திருக்காங்க, ஒரு டெபினிஷன். அது என்னன்னா, கற்பனை கற்று கலை மன்னும் மெய்யோகம்,
முற்பத ஞானம் முறைமுறை நன்னியே சொற்பதம் கடந்து துரிசற்று மேலான தற்பரம் கண்டுலோர் சைவ சித்தாந்தரே. அப்போ சைவ சித்தாந்தர் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு இலக்கணம் கொடுத்திருக்காரு. முதல்ல கத்து அது கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்ற சொல்லுதான் இங்க தகும். அந்த திருக்குறளுக்கும் இந்த பாட்டுக்கும் பொருந்தும். அப்படி தெளிஞ்சவங்க தான் யாரு? சைவ சித்தாந்திகள். வாங்கம்மா. நன்றிங்க ஐயா. சைவ சித்தாந்த தத்துவத்தின் சிறப்பு யாது? அற்புதமானது. அப்போ சித்தாந்தத்தை படிச்சோம்னா என்னென்னலாம் லாஜிக் என்னென்னலாம் கத்துக்கலான்றதை பார்க்கலாம். அப்போ அதுதான் சாஸ்திரங்களும் படிக்கணும், தோத்திரங்களும் படிக்கணும். வெறும் பாட்டு மட்டும் பாடிட்டு நான் நிறைய இடத்துல திட்டு வாங்கினது தான். என்ன பாட்டு பஜனை பாட்டு போயிடலான்னு பார்க்கணும். பஜனை பாட்டு போயிடுறீங்களே அப்படின்னு சொன்னதுக்கு தான் நான் நம்ம சேனல்ல நிறைய பேர்கிட்ட திட்டு வாங்கினேன். இந்த மாதிரி கேவலமா சொல்லிட்டாரு திருமுறையை, அவர் பஜனை பாட்டு போடுற மாதிரி அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி எனக்கு இதுதான் வருத்தம். சித்தாந்தம் தெரிஞ்சுக்காம சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லாம சொல்றீங்களே, பாடிட்டு போறீங்களே, வருத்தத்துல தான் நான் பஜனை பாட்டுன்னு சொன்னேன். அதுவே பெரிய குற்றமாக்கி இந்த சேனல்ல இருந்து போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமா, இருக்கட்டும், தப்பு இல்லை. இருந்தாலும் சைவ சித்தாந்த சிறப்பை நம்ம பார்க்கலாம். தர்க்க ரீதியானது. தர்க்கம்னா அடிச்சு ஆணித்தனமா சொல்லலாம். லாஜிக்ல நம்ம தான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, எந்த சமயத்தையும் வெல்லக்கூடிய மாற்று சமயத்துக்காரங்களாம் அதுதான் சொல்றேன். இவ்வளவு தர்க்க ரீதியான வெல்லக்கூடிய ஒரு சமயத்தை முழுசா கத்துக்க தகுதி இல்லாம தான் எல்லாரும் இருக்கிறோம். ஆமா, குரான் இருக்குது, முஸ்லீம் கையில குரான் இருக்குது, கிறிஸ்தவன் கையில பைபிள் இருக்குது. நமக்கு அந்த 14 சாஸ்திரம் இல்லவே இல்லையே. எத்தனை பேர் வீட்டுல இருக்குது? 14 சாஸ்திரமும் 12 திருமுறை எத்தனை பேர் வீட்டுல இருக்குது? இதுதான் கேள்வி. இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஆள் இல்லையே. அதுதான் தலைப்பாடு அடிச்சுக்கிறேன் நான். இப்போ இது 12 திருமுறையும் 14 சாஸ்திரமும் ஒருத்தர் வீட்டுல இருக்கணும்ன்ற ஒரு விஷயமே இல்லையே, இன்னும் வரலையே. சைவ சமயவாதிகளுக்கு இது வரலையே. அந்த ஐக்கியத்தை ஏற்படுத்தவே இல்லை. சதைச்சிட்டானுங்களே, பிரிச்சுட்டானுங்களே, உடைச்சிட்டானுங்களே. இதுல யாரும் ஊழியம் செய்யறதுக்கு ஆள் இல்லையே. இல்ல சொற்பொழி ஆட்சி ஒன்னா கொண்டாந்து ஒரு ஐக்கியத்தை ஏற்படுறதுக்கு ஆள் இல்லவே இல்லையே. அதனாலதான் இந்த சைவ சித்தாந்தத்தை பரப்புறதுக்கு, ஏன்னா அதான் சொல்றேன், வெறும் ஏட்டு சுரக்காய் கறி உதவாது. பட்டை வாங்குறது பெருசு இல்ல. எப்ப நீ பயிற்சிக்கு வரப்போற? எப்ப நீ இன்னொருத்தருக்கு சொல்லி தரப்போற? எப்ப நீ அனுபவிக்க போற? அதனாலதான் இன்னும் காலம் போயின்னே இருக்குது. அதான் சைவநெறி பாடசாலையில சொன்னா ரொம்ப கஷ்டம். அது என்னைக்குதான் நீங்க இதுல இருந்து மீண்டு வர போறீங்க? வெறும் பாட்டு பாடிட்டு முடிச்சுட்டு போயிடலான்னு பாக்குறீங்களா? இல்ல அடுத்து என்னன்னு அறிவுபூர்வமா சிந்திக்க மாட்டீங்களா அப்படின்னு தான் என்னுடைய கேள்வி. இதெல்லாம் கேட்கும்போது தான் நான் ஆரம்பத்துல ரொம்ப பெரிய பெரிய கடுப்புக்கு ஆளாகி என்னை சேனல் விட்டு நிறைய பேர் போனாங்க. அப்புறமா தான் நான் சரி பொறுத்துக்கிட்டேன். நம்ம ஞானம் பேசினா இதுல ஒருத்த கூட இருக்க மாட்டாங்க, பொறுத்து போலான்னு தான் என்ன பண்ணேன் நான். எல்லாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு பாடுறதும் சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டேன், சாத்திரங்களும் வேணும் தோத்திரங்களும் வேணும்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். ரைட்டு, அடுத்து வாங்க. இதுல என்ன சொல்றேன்னா, ஒண்ணு தர்க்க ரீதியான லாஜிக்கலி தர்க்க ரீதியானது, ரெண்டாவது அறிவியல் பூர்வமானது சயின்டிபிக்கல், மூணாவது வரலாற்று தொன்மை உடையது ஹிஸ்டாரிக் வரலாறு உடையது, நாலாவது ஏந்தது ஈஸி டு அடாப்ட், அதாவது எதுக்கும் அழகா எல்லாத்திலும் இசைஞ்சு முன்னை பழமைக்கும் பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பெற்றியன்னு சொல்லக்கூடிய நியூ வெர்ஷனாவும் சாமி இருப்பாரு, ஓல்டு வெர்ஷனாவும் சாமி இருப்பாரு. அந்த சாஃப்ட்வேர் எப்படி வேணாலும் மாறும். அப்படிப்பட்ட காலத்தால் ரொம்ப ஈஸியானதுன்றதால தான் ஈஸி டு அடாப்ட்னு சொல்றாங்க. நடைமுறைக்கு ஏந்தது நாலாவது. அஞ்சாவது உலகளாவியது யூனிவர்சல், எந்த இடத்துல வேணாலும் நம்ம சித்தாந்தத்தை பேசலாம். ஆறாவது முற்போக்கு சிந்தனைகளை உடையது, தி ஆப்டிமிஸ்டிக் என்று சொல்லக்கூடிய முற்போக்கு சிந்தனைகளை உள்ளது. அதனால தான் கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க கூட சைவ சித்தாந்தத்தை என்ன பண்றான், படிக்க ஆரம்பிச்சிட்டான். ரைட்டு, ரொம்ப சந்தோஷம் நினைக்கிறேன். நேரம் கருதி நிறைவு செய்யலாம். நேரம் கருதி நிறைவு செய்வோமாக. ஆமா, இது நாளைக்கு கூட என்ன பண்ணிக்கலாம், அடுத்த வாரம் வச்சுக்கலாம். அடுத்த வாரம் தொடருவோம் என்று சொல்லி இதுகாரம் பொறுமையாக கேட்ட அத்தனை உள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி நிகழ்ச்சியை இணைத்து நிறைவு செய்வோம். பங்கெடுத்த அத்தனை உள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றிங்க. கேள்விகளை கேட்ட சிவத்திருமதி ஜான்ஜாமியார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை மனமொழி மேகலாலை வணங்கி வந்திருக்க அடியார்கள் மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியை இணைத்து நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம். மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம் வைகள், மென்னின் நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவில்லை, கண்ணின் நல்ல தரும் கழுமல ஒரு நகர், பெண்ணின் நல்லாளுடன் பெருந்தகை இருந்தது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லெண்ணை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை ஆறிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, விற்பை கூறுசை தன்னிவேல் வாழ்க, உக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்மிகில் வழாது வைக, வலிவலம் சுரக்க மண் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் வங்க நற்றவும் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் என்று சொல்லி பங்கெடுத்த அத்தனை உள்ளவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். இதனுடைய தொடர்ச்சி அடுத்த திங்கட்கிழமை இரவு 8 மணிக்கு சந்திக்கலாம். நன்றிங்க, அனைவருக்கும் வணக்கம்.